அன்றாமீன் உள்ளங்களே, இயேசு பிரானுடைய பிறந்த நாளுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரே ஒரு மனிதன் தான் உலகெங்கும் கொண்டாடுகிறது அந்த மனிதனின் பிறந்த நாளை. அநேகமாக கிறிஸ்துமஸை கடைசியாக கொண்டாடுகிறவர்கள் நாமத்தான் இருப்போம். இரவு 12 மணியிலிருந்து எல்லா இடத்திலும் கொண்டாடுகிறார்கள். இயேசு பிரானுடைய முதற்சீடனான பேதுரு என்கின்ற பீட்டராக அடியான் இருந்தனாலோ என்னவோ, let it be the last, you will be the first என்று சொன்னார். ஆனால் இயேசு பிரானுடைய பிறந்த நாளையும் கூட கடைசியாக நாம் கொண்டாடுகிறோம் என்று நினைக்கிறேன். let it be the first என்று அவர் என்னை முதற்சீடனாக அங்கீகரித்தார், சென்ட் பீட்டராக இயேசு பிரான். ஏனென்றால் நான் உங்கள் சீடனே இல்லை என்று சொன்னார் பேதுரு. உங்களை நான் கைவிட்டு விட்டு ஓடி வந்து விட்டேன் சிலுவையில் அறையும் பொழுது, அதனால் நான் எப்படி உங்கள் சீடனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். உயிர் தெழுந்து வந்த பிறகு ஒரு தீவிலே இருக்கிறார். இவர் பீட்டர் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு விடுவதற்குள் நீ 3 முறை என்னை மறுத்து விடுவாய் என்று சொன்னார். அதே போல 3 முறை அவர்கள் போர் வீரர்கள் கேட்கும் பொழுது எனக்கு அவரை தெரியாது என்று 3 முறை சொல்லி விடுகிறார் பீட்டர். அவர் சொன்னதை போலவே நான் மறுத்து விட்டேன், அதனால் நான் விசுவாசி இல்லை, தகுதி இழந்து விட்டேன். அவரும் இயேசு பிரானும் மரித்து விட்டார். இனிமேல் என்னடா கிடக்குது சொல்லிட்டு அந்த கோபத்துல எல்லாத்தையும் விட்டு கிடைச்சிட்டேன். திரும்ப பழைய மாதிரி மீன் பிடிச்சி நான் பழைய மீனவன் தான். அதே ஒரு வாட்டி சொல்றாரு. அவர் இவங்க ஆய்வுன்னு எமோஷனலா பிரச்சாரம் பண்ணவங்களாம் அப்படியாக இப்படியாக ரொம்ப அட்டிக்காத உன்னை திரும்பவும் மீன் பிடிக்க வைக்கிறனா இல்லையா பாருன்னார் இயேசு. திரும்பவும் மீன் பிடிக்க நல்லா திட்டுலாம், நானே திட்டுலாம் வாங்கியிருக்கிறேன். சைத்தானே எல்லாம் திட்டுவாரு, சைத்தானே சொல்லிட்டு. ஏன்னா அவர் யாரா இருந்தாலும் குரு அவர் சொல்றாரு என்னை சாகடிக்க போறாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தோன்னு சொல்றாரு. அப்ப சீடர்கள் கேட்டுக்கின்னு நல்லா சாவடிக்கிட்டான், அதான் 3ஆம் நாள் தான் வந்துட போறாரு, இப்படியா இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் எப்படி சீடன் அவன். அதனால பீட்டர் தான் ரொம்ப முந்திக்கின்னு, அதெல்லாம் ஒரு ஆள் உங்களை தொட விட மாட்டேன் நானு சொல்றேன், ஒருத்தர் ஒன்றும் கைய வைக்க முடியாது அப்படி. அதுக்கு திட்டுறாரு சைத்தானே, கடவுளின் திட்டம் எப்படி இருக்குதுன்னு போது நீ யாருடா அப்படின்ட்டு காப்பாத்த போறாராம். இவர் எல்லாம் பண்ண போறாரு, திட்டி அடக்குறாரு. ஒரு சைத்தான் திட்டினது இதுக்குதான், நம்ம எல்லாம் சேர்ந்து போரிடலாம். அப்பயே தெரிஞ்சுக்கிறாரு இவனை விட்டா கை வைக்க விட மாட்டான். ஏன்னா அவங்க என்னை அவர்கள் பிடிக்கும் பொழுது நீங்க ஒருவர் கூட இல்லாம எல்லாரும் ஓடி விடுவீர்கள்னு சொல்றாரு இயேசு பிரான். நான் மட்டும் ஓட மாட்டேன் பீட்டர். அதே மாதிரி நிக்கிறாப்புல, எல்லாரும் ஓடிடுறாங்க. அதே மாதிரி இன்னும் தண்ணியால சண்டை போடுறாப்புல. அவங்க 7 பேரோ 12 பேரோ வந்திருக்கிறாங்க, போர் வீரர்கள். அவங்க தண்ணியால பண்ணி அப்பதான் ஜெயிக்கிறாரு பீட்டர். இப்ப கூட அந்த வீரத்துக்கு பீட்டர் தான் சொல்லும். ரொம்ப எமோஷன் ஆகிற, எமோஷன் எல்லாம் கடந்துட்டேன் நானு. இதனால மனம் என்பது பிறக்கிறது, ரமணர் பிறகு திடீரென்று மனம் பிறக்கிறது, அதுலதான் எமோஷன் ஆகுது. ஆனா அது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பிறந்த உடனே திரும்ப உடனே மனம் நிலைக்கு போயிடும் சொல்லி, அதுதான் நான் இங்க பாக்குறேன். சில சமயத்துல எமோஷன் ஆகிறேன், அதனால அது மனம் பிறக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திரும்ப அது ஏன் பிறக்குதுன்றதெல்லாம் அப்புறம் அதனுடைய அது ரொம்ப ஒரு ஆழ்ந்த ரகசியம் மாதிரி. ஏன்னா நான் சொல்லும்போது நீங்க எமோஷன் ஆகுறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா
எனக்கு எமோஷன் ஆயிடுது. வேற ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுப்போம் தனியா. ஏன் இப்படி ஆகுது ரொம்ப சொல்ல முடியாது அது. ஏன்னா ஒண்ணும் இல்லாத உடனே போய் அவனு ஓட்ட ஓட்டச்செல்லாம் இருப்பான். இதை கேட்டு போயிட்டு வேற யாருன்னா என்ன சொன்னா, உனக்கு உனக்கு எமோஷன் வர, அதனாலதான் நானும் எமோஷன் ஆகிறேன்றோம் படுக்குன்னு. இதை கேட்டுன்னு போயிட்டு அது மாதிரி ஒரு பையன் இங்க கவுத்துன்னு இருந்தான். அந்த மாதிரி எங்க கிளாஸ் கேட்க வேண்டியது, அதை எடுத்துன்னு போய் பெண்கள் கேட்டலாம், அதெல்லாம் சொல்ல வேண்டியது, இவரே சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியது. இவரு எவ்வளவு தத்துவம் தருமான்ட்டு ரொம்ப கிட்ட நடந்துக்கிட்டு எங்களுக்கு தெரியாது. அது அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால அதெல்லாம் இருக்கிறது. அப்போ இயேசு தொட்டவன் காதை சீவிடுறார். யாரு? பீட்டர். காது துண்டாகும். இயேசு பதைகிறார். எல்லாம் விட்டா இவன் மட்டும் இருந்து சண்டை போடுறான். அப்பதான் திரும்ப காதை எடுத்து ஏசுகிறார். அவன் காதை விட்டு குணப்படுத்துறார். நல்லாயிடு. அவனே சொல்றான், இவரு என் காதை திரும்ப குணப்படுத்திட்டார், உண்மையிலே ஒரு மகான் தான் சொல்றான். அப்பதான் பீட்டருக்கு அதை சொல்றாரு. பெட்ராஸ்ன்னு அந்த ஹிப்ரு மொழியில பெட்ராஸ் பட்டய கருக்கு நிற்கு. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே சாவான். நீ ஒரு முறை ஒருவனை கொன்றால் நீ 7 முறை கொல்லப்படுவார். அதெல்லாம் அப்ப சொன்ன உபதேசம். அப்ப குரு கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழை கீழே போட்டு மண்டிட்டு உக்காந்துடுறாரு. அவருடைய சொல்லு கட்டுப்பட்டு, இல்லைன்னா அவர் பிடிச்சிருக்க முடியாது. உடையர் மூலம் வரவே அது எமோஷன். அப்புறம் அப்புறம் அவரை இயேசு பிடித்து கொண்டு போகிறார்கள். அதெல்லாம் வெறுத்து போய் அவரும் கையை கட்டி போட்டு காப்பாற்ற விடாம பண்றாரு. அவரே போய் மாட்டிக்கிறாரு. பிக்மால் என்னதான் செய்யறது சொல்லிட்டுதான் போனா. அப்புறம் நான் மட்டும் ஓட மாட்டேன் போது அப்பதான் இயேசுகிறேன்னு சொல்றாரு, நீயா கோழி கூவுவதற்குள் 3 முறை என்னை மறுதளித்து விடுவாய்ன்றார். அதே மாதிரி பின்னாலேயே போறாரு. அப்புறம் இந்த அரசவையில இருக்கிற யாரோ ஒரு போரிகிறவன் இவனும் அவன் ஆளுதான், நாங்க பாத்துக்கிறான்னு உடனே டக்குன்னு இல்ல எனக்கு யாருன்னே தெரியாது அவரை. ஒரு 2வது அடுத்த வாசல் அனுப்புனா அவன் இன்னொருத்தனை சொல்றான், இவன் அவன் ஆளுதான்றான். இல்ல எனக்கு யாரு. 3வதும் ஒருத்தர் சொல்றான். 3வது வாட்டி சொல்லி முடிச்சோன்னு கோழி கூவுது. கோழிதான் இங்க வெயிட் பண்ணுது, எப்ப கூவலாம் சொல்லி. ஒரு கோழி இருக்கேன் எப்பவுமே எனக்கு. அப்ப இன்னும் வெறுத்துறாரு. அப்ப இயேசுவையும் காப்பாற்ற முடியாம அவரே கட்டி போட்டாரு. இல்லைன்னா இயேசுவை தொட்டிருக்க முடியாது. அந்த சண்டையில ரொம்ப வல்லவர் பீட்டர். அப்புறம் அளவு எடுத்து போய் நான் திரும்ப படா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பிடிச்சின்னு போறாங்க. நீங்க எல்லாரும் சொல்றாங்க ஜுடாஸ் காட்டி கொடுத்தவன் அவனையே சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனா ஜுடாஸ் உண்மையிலேயே நல்லவன். அவனுக்கு ஏமாத்தி தான் காட்டி கொடுக்க சொல்றான். என்ன இயேசு பிரானும் இயேசு பிறந்த பிறகு மரியாளுக்கும் அவரு சூசையப்பருக்கும் பிறந்த அந்த மகன், அடுத்த 2வது மகன், அன்னை மேரி மாதாவுக்கு பிறந்த 2வது மகனும் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கும். அடையாளம் கண்டுபிடிப்பது. அவரும் ஒரு சீடர் ஆயிடுறாரு இவருக்கு. அவர் பேரு ஜான். அவரும் இவருடைய சீடர் தம்பி தான், இவரு சீடர். அதே மாதிரி பீட்டருடைய தம்பி ஆண்ட்ரூவும் 2 பேரும் சீடர் இவரு. அதனால அவனுக்கு யாரு இயேசுன்னு தெரியாம நம்ம மாத்தி அவரை கைது பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் காட்டி கொடு சொல்றாங்க. எங்களுக்கு யாரு இயேசுகிறான் யாருன்னு. அதனாலதான் அவன் ஜுடாஸ் எனக்கு இயேசு யாருன்னு எனக்கு காட்டி கொடுக்குறான். 30 பொற்காசுகள்
ஏன்னா இயேசு பிரான் மேன்மையை தெரிந்த பிறகு யுடாஸ் தான் சொல்றான், இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இவர் வந்து கலகம் விளைவிக்கிறவர் பிராமணிங்க தான். அப்போ அவங்களுக்கு அங்க சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பான். இவன் தான் வெளியில இருந்து நுழைவான். அது ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டான். அதை மெதுமெதுவா ஜனங்களை ஆட்டைய போட்டு இவனுங்க தான் வசதி மாதிரியும் ஆதி மகள்லாம் மட்டை மாதிரி ஆக்கி இவனுங்க தான் கோயில் பூஜை பண்றதும் எல்லாம் பிடிங்கினேன் இவனுங்க. இவரு அதனால பழி போடுவான். பேடுன்னு கூட போடுறானு பத்தியா, இதால் வந்து நன்னா தெரியும் அப்படின்னு. எனக்கு நன்னா தெரியும், இவன் வந்து கிறிஸ்தவ மிஷன் கிட்ட காசு வாங்கிக்கின்னு எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாத்துறதுக்கு வந்துடுறான். இப்படியே பழி போடுவான். என்னடா இது, அந்த புழுத்த பொய் சொல்றோமே, அது அந்த கண்டி இதுவா இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்குமே. அந்த அச்செல்லாம் இருக்கவே இருக்காது பிராமணனுக்கு. இறை அச்சம் எல்லா பிராமணர்கள்னே ஒரு வாட்டி போட்டிருக்கிறோம். அதே பேதுரு டயத்திலையும் அவர் எழுதின கடிதத்தில் கூட இவர்கள் துணிகரக்காரர்கள்னு எழுதியிருப்பாருன்னா பாருங்க, பேதுருவின் கடிதம்னு இருக்கும், அவர் நண்பர்களுக்கு எழுதின கடிதம். அதுல பார்த்து இவர்கள் துணிகரக்காரர்கள், துணிச்சலா பாவம் செய்வோம் பிராமணன். நம்மள ஒண்ணு பண்ணோம் இவ்வளவுதான். ஆனா பாவம் தான் செய்யும், அவனை பண்ணதான் செய்யும். அதுதான் புத்தர் பாடாப்ப உங்களை நினைவுபடுத்துகிறேன். என்னன்னா, கறந்த பால் உடனடியாக புளிப்படைவதில்லை, அதே போல பாவமும் உடனடியாக பலனளிப்பதில்லை. அதனால துணிச்சலா பாவம் செய்யறா. பொதுவான பாடம் தான் அவர் சொன்னார். ஆனால் அந்த பாவம் பழுத்து பலன் அளிக்கும் பொழுது அது மிகவும், அந்த பலன் மிகவும் கொடியதாக இருக்கும் சொல்லுவார் புத்தர் பெருமானம். அதே போல துணிச்சலா பழி போடுறான். இன்னும் ஒட்டுனேற்பானுக்கு ஒரு பழி போடுற இடத்துல 1000 பழி போடுவான். அதுல ஏதாவது ஒண்ணு மாட்டிச்சுன்னா போதும், மீதி 999 தள்ளிட்டு அந்த ஒண்ணுத்தை பிடிச்சி அப்படியே பெருசாக்கி இவன் துரோகி, அவன் வந்து அவன் சொல்லி கொலை பண்ண, சட்ட ரீதியா கொலை பண்றவன் தான் அப்புறம், வேற ஒண்ணு. அது மாதிரி கலகம் பண்ணி இவன் வந்து அரசாங்கத்துக்கு விரோதி, யூதர்கள் என் ராஜான்றானுங்க, நீதான ராஜா, அப்புறம் அவன் எப்படி ராஜா, அவன் கலகம் பண்றவன். அதனால அவனுக்கு மாதிரியா ஜுடாஸ் இதெல்லாம் கேள்விப்படுறான். முன்னாடி சொல்றாரு மாதிரி. அப்போ அவன் சொல்றான், நம்ம ஜுடாஸ் போயிடுச்சுல, நம்ம இப்படியே இயேசு சொல்றாரு நம்ம போய் நின்றோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஒரு படையை உருவாக்கி நம்ம வந்து படைபலத்தினால நம்ம இயேசு கொள்கையை பரப்பணும். அப்படி போறான் அவனே, அந்த மாதிரி போறவன் அவ்வளோ இது பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு ஒரு தட்டி நீ தாண்டா நான் காட்டியே கொடுப்பேன்றாரு, அவனை ஆஃப் பண்றாரு. அந்த மாதிரி அவன். அதுக்கப்புறம் இயேசு சீடர்கள்ல முதல்ல செத்தவன் ஜுடாஸ் தான், காட்டி கொடுத்தவன் தான். அவரை கொடுமைப்படுத்தி இழுத்துன்னு எல்லாம் பண்றாங்க. அவன் சொல்றான், சார் இருக்குது பைபிள்ல, அவன் சொல்றான், நீங்க இதுக்காக காட்டி கொடுக்க சொல்லி இருந்தீங்கன்னா நான் காட்டி கொடுத்தே இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, இயேசு எங்களுக்கு தெரியாது, அதனால அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நீ யாருன்னு காட்டி கொடுன்னு சொன்னேன். அதுக்காக காட்டி இப்படி கொடுமைப்படுத்துற. அந்த 30 பொற்காசு சீரை அடிக்கிறான். இந்த உங்க காசு நீ எடுத்துக்க, இயேசு விடு. அந்த மாதிரி சும்மா அவனை அப்படியே ஜுடாசு காட்டி கொடுத்தவன் அப்படியே என்ன சொல்றான், அப்படிலாம் இல்ல. அவன் இன்னும் சொல்றான், அது அவர் புனித ரத்தம்ன்றான். இவங்களை பாக்குறது நம்மள எப்படி எடுத்துன்னு போறான், ஜுடாசு ரொம்ப கெட்டவன், அவன் வந்து அப்படியே யோசு அப்படியே கர வச்சுக்கின்னு அவங்க கிட்ட காட்டி கொடுத்து அவரை கொலை பண்றதுக்கு போனவர். இவங்க பாப்பானுங்க அதை பண்ணுவானுங்க, தெரியுதா, பாப்பானுங்க புத்தி அது. அவன் அந்த மாதிரிலாம் இல்லை. அதனாலதான் சொல்றான், நம்ம ஊர் பாப்பானை விட ஜுடாஸ் பல மடங்கு நல்லவன், பல மடங்கு நல்லவன். ஏன்னா அவங்க கிட்ட ஆர்கியூப்பான், வாதம் பண்றான். இவரு கத்தியை போட வச்சுட்டு இவரு பெற்று போயிடுறாரு பீட்டரு. அப்போ வாதம் பண்றான் அவங்க கிட்ட, முடி அவர் வந்து புனித ரத்தம், சுத்த ரத்தம், அது ரத்தம் சிந்தக்கூடாது, அவர் கொடுமைப்படுத்தக்கூடாது, அவர் விடுன்றான். அவனு கூட சிரிக்கிறானுங்க அவனையே பார்த்து. என்ன காட்டி கொடுத்துட்டா போடா, வேலை முடிஞ்சிச்சு, காசுக்கு தானே காட்டி கொடுத்த போடா, தெரியல அடாவடி எப்படி அடிப்பான். வெறுத்து போய் நம்மால இயேசுக்கு இந்த துணை, இயேசு சாப்பிட்றதுக்கு முன்னாலே சத்தம் ஜுடாஸ், நம்மால இயேசு பிரானுக்கு குருவுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் விளைவிக்கிற ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டுமே, தெரியாம செஞ்சதுதான். நேரா போனா
கைத்துல தூக்குமான்னு தூக்கி செத்து போறான். அவனை யாரோ சொல்லி இயேசுபிரான் செத்து உயிரோட வந்து அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அவர் மரிப்பதற்கு முன்னால் நாம் செத்துடணும். ஏன்னா இதுக்கு நாம தான் காரணம். நம்ம முட்டாள்தனத்தால அவரை வந்து இது பண்ணி காட்டி கொடுத்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோன்னு வெறுத்து போய் தூக்கல தூங்கி செத்து போறான் ஜுடாஸ். இது என்ன சொல்றீங்க? ஜுடாஸ் பல மடங்கு நல்லவன். நம்பூர் பாப்பானுங்கலாம் கிடையாது, கேவலமானவனுங்க. சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு டப்புக்குன்னு வாங்கணும். அடுத்த 6 மாசத்துல சுட்டுட்டானு பாரு காந்திய. அந்த மாதிரி நன்றி கேட்டவனு இவனுங்க போய் ஜுடாசா கிடாசா ஒரு மண்ணும் இல்லை. அப்ப பேதுரு என்ன பண்ண, வெறுத்து போய் மீன் பிடிக்கிறார். திரும்ப நான் மீனவன் தான், அவர் சொன்ன மாதிரியே உன்னை மீண்டும் மீனவன் ஆகிறான் பாரு. நான் மீனவன் தான், என்ன விட்டுருங்க, நான் வந்து நான் ஃபெய்த்லெஸ் ஆயிட்டேன், அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு வந்து பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சொல்லிட்டு மீன் பிடிக்கிறான். மீன் பிடிச்சுன்னா ஒரு அந்த கடல்ல ஒரு தீவை நோக்கி போய் நிற்குது. அன்னைக்கு பூரா மீனே ஆப்பிடல. பீட்டர் கூட இன்னும் யாரோ இருக்கிறாங்க கூட, தம்பி ஆண்டு இருக்கிறாரு, எனக்கு தெரியல. நம்ம தூரத்துல இந்த ஒரு சின்ன தீவா இருக்கும் இல்லையா, தூரத்துல ஒரு தீவுல ஒரு ஆள் நின்று இருக்குது. அதனால வந்து இவங்க வலைய போடுறதும் இழுகிறதும், ஒரு மீன் கூட ஆடாமக்குது காலையில இருந்து. அந்த உருவம் அங்க இருந்து என்ன சொல்லுது, வலைய இன்னாண்ட போடு, படகு ஒரே பக்கமே போட்டுன்னு வராங்க. மீன் உஷார் கையா படகு இந்த பக்கமா வந்து நின்னுக்குன்னு இன்னாடே டாக்கா காட்டின்னு போய் நிக்கிறீங்க. இன்னாண்ட போடுன்னு அது சொன்ன உடனே யாரா அதுன்ட்டு சரி போட்டு பார்க்கலான்னு இன்னாண்ட போட்டா அவ்வளவு மீன் சொல்லிட்டு அப்புறம் எத்தனை கரையாண்டு போய் பார்த்தா ஏசு நிக்கிறார், உயிர் தேர்ந்து வந்த பிறகு. எப்படி இருக்கவங்கல்ல இப்ப இவ்வளவு எமோஷனா வரேன்னு. அப்போ வந்து அவரு அழுவுறாரு, கதறி அழுறாரு. ஏன் அழுற? நான் 3 வார்த்தை உங்களை மறுதளித்து விட்டேன், இனி நான் வந்து தகுதி எழுந்துட்டேன் சீடன்னு சொல்லிக்கிறதுக்கு, அதனால என்னை விட்டுடுங்க, நான் பழைய மாதிரி மீன் பிடிச்சி நான் ஒரு சம்பளம் வாங்கி செத்து போறேன் அப்படின்னு. பேதருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் உண்டு அப்பவே. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னாங்கன்னு தெரியல, நெட்ல சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், மறந்து போகுது பீட்டரோட. ஏன்னா அவங்க கிறிஸ்டியானில ஆழ்ந்து இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் அழைச்சி ஆராய்ச்சி, அதுதான் அவங்க வெஸ்டர்ன் வந்து இந்த உலகில டாப்ல இருப்பாங்க, அவங்களை அடிச்சுக்க முடியாது, எல்லாம் தோட்டி பெருசா இருக்கும். நம்ம அது மாதிரிலாம் இல்லை. பாப்பா எதனா சொன்னேன் அவ்வளவுதான் அர்த்தம் போல இறக்கானுமா நம்பாலும் கூட சேர்ந்து அது மாதிரி. அப்படிதான் சொல்றாரு இயேசு, உன் தவறு எதுவும் இல்லை, நான் தான் உன் மனதை வேண்டுமென்றே அப்படி மாற்றினேன் சொல்ற இயேசு அவரை சமாதானப்படுத்துறாரு. இந்த கர்வ பங்கத்துக்காக அதை வந்து செய்வாங்க எல்லாமே. நம்ம ராமபிரான ஆஞ்சநேயர் இதுக்கு அந்த கர்வ பங்கம் அவர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து காசிலிங்க எட்டுன்னு சொல்றாரு. அவரு ஆஞ்சநேயர் போய் காசிலிங்க எட்டுன்னு வர வேலைக்கு இங்க லேட் ஆயிடுது, அதனால நேரம் தவறிட விடாதுன்னு சீதாபிராட்டி மணல்லையே ஒரு லிங்கம் பிடிச்சி வச்சு பிரதிஷ்டையும் பண்ணிடுறாரு. அப்ப ஆஞ்சநேயர் கொஞ்சம் லேட்டா வந்து இறங்குறாரு. வந்து இறங்கின உடனே அந்த லேட்டா ஆகிறதுக்கு காரணம் அதெல்லாம் இருக்கும். அந்த அயோத்தியை கிராஸ் பண்ணும்போது பரதம் பார்த்துட்டு அம்பு விட்டு, இது ஏதோ ஒரு மலைய சஞ்சி மலையெல்லாம் தூக்கின்னு போகுது இல்லை, அது மாதிரி இது தூக்கின்னு போகுதுன்னு அம்பு விட்டுறான். அந்த விழும்போது ராம் ஐயோ ராம பக்தரை போயிட்டேன், பார்க்கறதுக்கு அச்சசர் ராமர் மாதிரியே இருப்பாராம் பரதர். இது எப்படி இருக்கு, அவர் மேல இருந்து பார்த்துட்டு பரத சத்துருக்குன்னு 2 பேரும் ராமலட்சுமணன் மாதிரியே இருப்பாங்க. அப்படியே நான் தான் போய் எடுத்துன்னு வரேன்னு சொன்னானே, அதுக்குள்ள பயந்து ஓடியாந்துட்டீங்க இங்க கேக்குறேன். ஆஞ்சநேயர் யார கேக்குறேன், ராமபிரான் தான் நீங்க, இல்ல ராமர் தம்பி பாரு, புரியுதா? அந்த மாதிரி அது சஞ்சீவமலை எடுத்துன்னு வரும்போது, அப்படி காசிலிங்கம் எடுத்துன்னு வரும்போது இது மாதிரி இது லேட் ஆயிடுது, பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அப்போ ஆஞ்சநேயர் என்ன, நான் எடுத்துன்னு வர வரைக்கும் உங்களால காத்திருக்க முடியாதா, நான் எவ்வளவு இது என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்றாப்புல. அப்போ வந்து அதனால என்ன ஆஞ்சநேயா, நீ நேரம் தவறிச்சுன்னா எடுத்துன்னு வந்தா நீ என்ன பண்ண,
அந்த லிங்கத்தை எடுத்துட்டு அதை நகுத்திட்டு நீ இதை வச்சுட்டு இதை நான் பிரதிஷ்டை பண்றேன் ராமேஸ்வரத்துல. சரி சரி சொல்லிட்டு போயிட்டு கையில இந்த லிங்கம் இருக்குது, அதனால வால்லையே சுத்தி அந்த லிங்கத்தை இழுக்கிறாரு. ஆஞ்சநேயர் எவ்வளவு பலம், தஞ்சிமலையை தூக்கின்னு பறந்து வந்து இறங்குறவரு வாழை வாட்டி இழுகிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க, நவுத்து கூட முடியல. அதான் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு முழு வெயிட்டு கூட்டி இடுகிறாரு. பட்டுன்னு சத்தம் இருக்குது, பார்த்தா வாழை இருந்து போச்சு. இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல வாழை இருந்த ஆஞ்சநேயர் இருப்பார், அங்க தண்டி வச்சிருப்பாங்க வாழை இருந்த. அப்பதான் அது தெரியுது எதுவுமே நம் செயல் இல்லை. அவங்க பிரதிஷ்டை பண்ணா அது எவ்வளவு வெயிட்டான இது. அது சிதாபிராட்டி பிடிச்சி ராமர். அப்புறம் தான் அந்த கர்வபங்க ஆஞ்சநேயர்னா அங்க சந்நிதி இருக்கும், வாழை அருந்து போய் கண்ணெல்லாம் ஒரு இது வச்சிருப்பாங்க ராமேஸ்வரத்துல. ஒரு வாட்டி தான் போனேன், பார்த்தேன். அது மாதிரி செய்வாங்க, சீடனுடைய அகந்தையே இது பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சு ஃபெயில் பண்ணுவாங்க. ஃபெயில் பண்ணாதான் அவங்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காசி லிங்கத்தையும் வைக்க சொல்லி பக்கத்துல பிரதிஷ்டை பண்றாரு, அந்த லிங்கமும் இருக்கிறது. அந்த மாதிரி இயேசுபிரான் செய்யறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீடன்னு சொல் பற்றி கேட்காம அவங்க எது சண்டை போடுறப்பல அவங்க எல்லாம் இவனை ஒண்ணுமே செய்ய முடியல. இவனை அடக்கணும்னா ஒரு மனசு சொல்ல, நான் தான் வேண்டும் என்று மனதை எப்படி ஏன் அப்படி மாத்தனீங்க? அவர் சொல்லுவாரு, என்ன நான் காப்பாற்ற முடியும், நான் செத்தேன், மூன்றாம் உயிர் எழுந்துட்டேன், ஆனா உங்களை எல்லாம் நான் அந்த மாதிரி காப்பாற்ற முடியாது. இப்ப உங்களை எல்லாம் பிடிச்சுமே அவங்க சாவடிச்சிட்டேன், அவங்களுக்கு எல்லாம் பயத்தை ஏற்படுத்தி அவங்கள ஓட விட்டதை நான் தான்றாரு. சீடர்களை எல்லாரும் விட்டுட்டு ஓடுறாங்க, நான் தான் ஓட விட்டதே நான் தான். என்ன உங்களே எல்லாமே என்னால இது மாதிரி காப்பாற்ற முடியாது, எங்க இருந்தா தான் அதுக்கு பிறகு பணி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ அதை மனசுல வச்சுக்காத, அந்த ஃபெய்த்லெஸ் ஆயிட்டேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் கூட திட்டுறாங்க மீதி அந்த ஜான்லாம் பீட்டரை திட்டுறாங்க, அவன் துரோகி ஆயிட்டான், அவன் எனக்கு தெரியாதுன்னு 3 வாட்டி சொல்லிட்டான் இயேசுவ அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க விட்டுட்டு ஓடியான்ட்டீங்கடா, நீங்க ஒருத்தன் தான் நின்று சண்டை போட்டு ஒருத்தன் தான் என்ன, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இது கிடையாது, அப்புறம் அவங்களெல்லாம் சமாதானப்பட்டு அப்படியே அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் உயிர் தெரிந்தது சொல்லி அங்க நல்ல உபதேசம் பண்ணி சீடர்லாம் வர வச்சு ஆசீர்வாதம் விண்ணுலகளுக்கு அப்படியே கிளம்பி உடம்போடு அவ்வளவு பெரிய விஷயம். நீங்க பார்க்கலாம், உலகெங்கும் கொண்டாடும் இந்த ஒரு இயேசு. உலகெங்கும் பார்த்தா, டிவில பார்த்தா இதோட அதிகமா எமோஷன் ஆயிட்டேன் நான். ஏன்னா அங்க கொண்டாடுறாங்க, சைனால கொண்டாடுறாங்க, ரஷ்யால, ஜப்பான்ல, இங்கிலாந்துல, அமெரிக்கால வச்சு பிச்சு உதிருது. அந்த என்னடா இது சொல்லிட்டு, அப்ப பெரிய வெற்றி தானே சென்ட் பீட்டருக்கு அடைஞ்ச வெற்றி. அப்புறம்தான் அவர் யோசிக்கிறார், இந்த பழைய ஆளுங்களை திருத்தி யூத சமயமாய் வச்சு அதுல இயேசு இயேசுன்னு இருந்தனா ஒண்ணுமே இருக்கட்டும், அதெல்லாம் கேட்டுட்டாங்க. புதியதாக இயேசுபிரானை முன்னிலைப்படுத்தி புதிய சமயம் அமைத்தால் தான் முடியும்னு பீட்டர் தான் முடிவு பண்றாரு. அதுக்கு பிறகு அவர் கூட சென்ட் பால் சேர்றாரு. 2 பேரும் சேர்ந்து சட்ட திட்டங்களை அதுக்கு வடிவமைத்து கிறிஸ்டியானிட்டி உருவாக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய வெற்றி. இப்போ இயேசுபிரான் பேசின மொழி, சென்ட் பீட்டர் பேசின மொழி எல்லாமே ஹிப்ரு மொழியில தான் பேசணும். நீங்க இங்க சொல்லுங்க, ஏன் இந்து மதம் ஏன் இந்த அளவுக்கு உலகத்துல பரவ முடியல? ஏன்னா அதே நான் தான் சம்பந்தராக இந்த அளவுக்கு ஏன் இது இந்த அளவு உலகளாவிய மதமா அதை கொண்டாட முடியல, பரப்ப முடியல? ஏன் கிறிஸ்டியானிட்டி உலகளாவிய மதமா சர்ன்னு பரவி உலக? ஏன்னா இதுதான் அவர் அந்த பிராமண குரூப் அப்படியே ஒதுக்குறாரு, இந்த யூதர்கள். ஏன்னா யேசுபிரான் அவங்கள திருத்த போய் தான் அவங்க தான் கொள்றாங்க. இதெல்லாம் கிடையாது, தால்முண்டு நீங்களா எழுதின கடவுள் புத்தகம் இல்லைன்னு சொல்றாரு. அது மாதிரிலாம் போய் சொல்லுவாரா கடவுள்? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது கிறிஸ்துமஸ் அதுமா கூட அதை கொஞ்சோண்டு இந்த லைவ்ல எல்லாம் கொஞ்சம் போட்டு காட்டினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. தால்முண்டு அநியாயம்னு அதை வச்சிருக்கு. என்ன
அப்போ இந்த டால்முட்ல இந்த மாதிரி சிறுமிகளை கற்பழி இதை நான் அடிக்கடி சொல்லவே 3 வயது குழந்தைய கூட நீ பாலியல உபயோகப்படுத்திக்கலான்னு கடவுள் இவங்களுக்கு அனுமதி ஆசீர்வாதம் கொடுத்துட்டா அந்த பத்தி எழுதி வச்சு. 3 வயது குழந்தைன்றது எவ்வளவு குழந்தையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல போய் எல்லாம் பாலியெல்லாம் உபயோகப்படுத்த முடியும். அப்புறம் போன வாரம் தான் பார்த்தா கனவுல இதுக்குன்னு ரொம்ப ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் இருக்குது ஒரு குழந்தை. அத போய் இந்த இவனுங்க போய் அது அந்த காலத்துல நடந்த கடவுள் எனக்கு காமிச்சானா இல்ல இப்பவே எங்கேயா அது நடந்ததா ஒண்ணுமே தெரியல. அவன் அந்த குழந்தைய நாசம் பண்ணி அப்படியே கடவுள் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கனவுல போன வாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சு இது உங்களுக்கு ரைட்ஸுக்கு தான் அந்த இவங்கெல்லாம் அப்படியே அதை யூஸ் பண்ணணும்ட்டு இதெல்லாம் செய்வாங்க. ஒருத்தர் ரைட்ஸுக்கு இது இருக்குதுன்னுவா, இன்னொருத்த வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கும்போது அதை நம்ம செய்யணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து கடவுளை மதிச்சுதாக அர்த்தம் பண்ணுவோம். ஒருத்தன் என்ன மோசமான கேவலமான உணவு. அதனாலதான் இவங்களை ஒதுக்கிட்டு அவர் கொண்டு வந்தார். ஆனா இந்து சமயம் தூக்கிட்டு இருக்கணும்னு பிராமணில விட்டாச்சு. அதான் பெரிய தப்பு. இப்போ ஹிப்ரு மொழி பேசினார் இயேசுபிரான். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து ஹிப்ரு மொழி தான் தேவ மொழி, இயேசுபிரான் பேசின மொழி, அதுலதான் வழிபாடு செய்யணும், அதுலதான் பிரார்த்தனை செய்யணும், அதுலதான் சர்ச்சு நடத்தணும்னு பண்ணியிருந்தா பக்கத்து ஊரு கூட தாண்டி இருக்காது. அது தெரியுதா? ஏன் இவனுக்கு இதை இங்க பண்றாங்க? சமஸ்கிருதம் ஒரு மொழியை வச்சு சமஸ்கிருதமா அதுவும் அந்த மொழி, அப்புறம் மீதி எல்லாம் அழிக்கிறது காஞ்சி பெரியவர் மாதிரி விட்டு தமிழ் நூற்ற போஷா இப்படி விடுங்க. அப்ப சமஸ்கிருதம் தான் இந்துக்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், நானும் இந்து தான், நானும் இன்னும் கூட கிறிஸ்டியனாலாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரும் காலம் மத அடையாளங்கள் மத இதுவோட நீ கிறிஸ்டியன் இந்து அதை பார்ப்பான் பண்ணுவான், அப்பதான் பிரிச்சு உன்ன சண்டை போட்டிக்கு விட முடியும். நான் வந்த பிறகு நானே இந்து, நானே கிறிஸ்துவன், நானே ஜெயினன் இல்லையா? உண்மைதானே? புத்தரிடம் நேரடி உபதேசம் பெற்ற பௌத்தனும் நானே. யார் என்ன செய்ய முடியும்? சண்டை போட முடியுமா? நீ அந்த உடனே பௌத்தம் சொல்லிக்கூடாது. அங்க புத்த பிராமினுங்க வந்து பௌத்தம் சொல்லிக்க கூடாது, ஆனா நாங்க தான் வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு கிறிஸ்டியன் போட்டாங்க ஒரு 200% ப்ராடம் இவரு. ஆனா விபூதி போட்டு கோபிச்சதன் பொண்ணு அது மேல இது பொண்ணாலும் உள்ள எல்லாம் இருக்குது, ருத்ராட்சம் என்ன துளசி மல்லாம் இருக்குது ஐயப்பன் டாலரோட. பொண்ணு எப்படி கிறிஸ்டியன் ஆவ? அவ்வளவுதான். அடையாள கிறிஸ்டியனு, அடையாள இந்து, அடையாள புத்திஸ்ட், அடையாள ஜெயினியன்னு வேணாட்டாது. சரிதா? எனக்கு வேணாம். நீ தான் கிறிஸ்டியன் அப்படி ஆகும் இப்படி ஆகும்ன்றெல்லாம் ஏன் உன்ன வந்து ஏன்பா இயேசு சந்திக்கல? என்னதான் சந்திச்சாரு? இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ கிறிஸ்டியனா மாறுன்னு இயேசு சொன்னதே இல்லையா என்கிட்ட, இல்லையா? நான் இயேசு சந்தித்த பிறகு நான் அதே இந்துவாக அதே சிவனை வழிபட்டு கொண்டே தான் இருக்கிறேன். அந்த பிராமணர்கள் என்னோட நடராபிஷேக கைங்கரியத்தை கெடுத்த பிறகு இயேசுதான் தூக்கி நிறுத்துறாரு. 3 மாசம் நான் அப்செட் ஆயிருந்தப்போ எழுந்து நில்லுன்னு. அப்பதான் அவர் வந்து நான் பீட்ரா நாங்க வந்து அந்த அப்பவே இருக்குது மேகத்துல இருக்கிற படகு வழியாக இயேசுபிரான் வருவார் பூலோகத்துக்கு வருமானு இருக்கிறது. இதைதான் சொல்லி இருக்கிறாங்க போது. இந்த மேகமே போட்டு மாதிரி தான் போகுது. இயேசுபிரான் முன்னாடி நின்னுங்கிற நாங்களாம் பக்கத்துல 12 பேர் இல்லை, கொஞ்சம் பேர் பிறந்துட்டு இருக்கிறாங்க போது. ஒரு 6-7 பேர் தான் இருக்கிறோம். அதுல ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கே சொன்னேன் நான், எப்படியா இயேசுபிரான் காமிச்சான், இயேசுபிரானை துதித்து கொண்டு சொல்லுகிறேன். அப்பொழுது அந்த நான் எப்படி சம்பந்தனா பிறந்தேன்னு காமிச்சார். அதுல இருந்து நீ இதான் அப்ப சம்பந்தம் இருந்தா சைவம் தழைத்தாண்டி ஞான சம்பந்தம் என்று வந்தாண்டி. ஏற்கனவே எனக்கு உண்ணாமலையம்மா சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் கல்லூரி படிக்கும் போது சீர்காழி போகும்போது வா சம்பந்தான்னு சிவபெருமான் வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு என்ன. அப்படி இருக்கும் பொழுது இயேசுபிரான்
அடுத்த ஸ்டெப் காட்டுனது பீட்டரா இருந்து நான் சம்பந்தரா போறேன். அதான் அடிஷனலா காட்டுறேன். சம்பந்தரா இருந்தது புது தகவல் இல்லை. பீட்டரா இருந்து எப்படி அவர் வானமண்டலத்தில் போயின்னு இருக்கும் பொழுது இந்த சீர்காழி தாண்டும் போது கீழே சிவன் கோயில பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு காளிதாசனா இருந்தவர். அதனால அவரு தன்னை மீறி எல்லாரும் இயேசு பொழுது பாடின்னு போறாங்க. எல்லாம் நான் அதுல பீட்டரும் பாடின்னு போறாரு. எங்க ரரா ஏசு ரரா அது ஞாபகம் கூட இருக்குது 2 பேர் போறாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே சிவானிடுறாரு தண்ணியை மீறி. அப்போ உடனே மற்ற சீடர்லாம் சேர்ந்து இயேசு பேர் மட்டும்தான் சொல்லணும், நீ இன்னொரு சமய கடவுள் பேர் சொல்லக்கூடாது, அவங்க இறக்கி விட்டுறாங்க அந்த அண்ணன் அந்த இடத்துல சீர்காழியில. அது சம்பந்தனா போறது அழுவுது, குரு விட்டு பிரிச்சுட்டாங்கன்ட்டு. யாரும் ஒண்ணும் கிடையாது. அன்னை பார்வதி வந்து முளைப்பால் கறந்து, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி பிறந்ததுதான் சம்பந்தம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் நான் சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் சிவபூஜை செஞ்சுன்னு இருக்கும்போது அப்பவும் நான் வந்து இயேசு என்ன செஞ்சுட்டார், இதெல்லாம் இந்து கிடையாது, இவங்க என்ன ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டானுங்க, இதெல்லாம் கிறிஸ்டியன்ட்டு நான் என் பேரை திரும்ப சென்ட் பீட்டர் நம்ம சொன்னேன், மண்ணாங்கட்டிய கிளேன்னு மாத்திக்கினா நீ கிறிஸ்டியனு, நேற்று வரைக்கும் மண்ணாங்கட்டி நீ பேப்டிசம் வாங்கினோன்னு உன் பேர் மிஸ்டர் கிளே ஆயிடும். அது கிடையாது என் வேலை. அதனால நான் தொடர்ந்து அந்த இதுல இருந்து விடுபட்டுட்டு நான் தொடர்ந்து அப்ப திரும்ப என்னை இயேசுபிரான் சந்தித்து அப்ப எனக்கு வழங்கிய சர்டிபிகேட் தான் இது. I have never met such a person in my life. ஆங்கிலத்தில் தான் சொன்னார். I have never met such a person in my life சொன்னார். தெரியுது அவனுக்கு, நான் இப்படி ஒரு மனிதனை என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லைன்னு. அதான் எழுதி போட்டேன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப சென்ட் பீட்டரா இருக்கும் போதும் இயேசு பிரான்ட்ட நான் ஒரு சர்டிபிகேட் வாங்கினேன். யாருமே வாங்காத ஒரு சர்டிபிகேட். அது என்ன சர்டிபிகேட் தெரியுமா? கெஃபாஸ். கெஃபாஸ்னா கல்பாரியான். இவன் பக்தியிலே கற்பாரியை போன்று உறுதியானவன். வாங்கிட்டேன் அப்ப சர்டிபிகேட். 2000 வருஷம் கழிச்சு இந்த பிறவில வாங்கின சர்டிபிகேட் இது. I have never met such a person in my life. இயேசுவே ஆச்சரியமா சந்தோஷப்பட்டு கொடுத்த சர்டிபிகேட். புரியுதா? நான் போய் உங்களெல்லாம் கிருஷ்ணநாமம் போறோம், எல்லாரும் உங்களுக்கு களிமண்ணாந்தா கிளே, செங்கல்லாந்தா மிஸ்டர் பிரிக்கு இப்படின்னு வச்சுன்னு வந்து நான் என்னத்துக்கு வருது தேவைப்படுவது இனி வரும் காலம். இது வந்து அறிவுபூர்வமான காலம், விஞ்ஞான காலம். புற சட்டங்களால் தான் பாப்பா சம்பதம் இவ்வளவு கெட்டு போய் கிடக்குது. சரிதான்? உள்ளத்தை பத்தி கவலைப்படாம புறச்சடங்கை பெரிதுபடுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா ஆன்மீக தகுதியை எல்லாம் புறச்சடங்கு தகுதியா மாத்திக்கிறான். மாத்திக்கின்னு அப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணா அவன் வந்து வரான், இப்படி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணா அவன் வந்து பிரபஞ்சமானி இவனு வகுத்துக்கிறது. அதெல்லாம் அப்புறம் ஐயர் அதுல பார்த்தாதான் ஐயர். ரொம்ப மோசம், கெட்டு போய் கிடக்குது புறச்சடங்குனால. இயேசுபிரான அப்ப திருந்தாதவனுக்கு எவனு சரிதான்? புறச்சடங்கு பிராமணர். நானும் போய் உங்களை அந்த அதுலயே பயிற்சி கொடுப்பேன். மக்கள்லாம் அப்படி கிருஷ்ணா மாறிடுங்க, இயேசு நாமத்தினாலே எவ்வளோ கிருஷ்ணா போங்க போங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லுவேன். சொன்னா எனக்கு லாபம். ஏன்னா உடனே எல்லாரும் கிருஷ்ணா மாத்திட்டு 2 சிஷிய கோடியில அப்படியே துண்டு எடுத்து சுத்திடுவோம். அவங்களால முடிஞ்சது செயினை கட்டி போடுறவங்க போடுங்க, மொதத்தை கட்டி போடுறவங்க போடுங்க, காசை போடுறவங்க போடுங்க, நல்ல கலெக்ஷன் பார்க்கலாம். இப்பெல்லாம் அது என் வேலை இல்லை. அது என் வேலையா இருந்தா ஏசு பிராண்ட் இந்த பிறவில சந்திப்பாரா? சந்திச்சு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்துருப்பாரா? அதனால அப்ப செய்த அந்த செயலை இப்ப செய்ய முடியல. செஞ்சிருந்தா உலகளாவிய சமயமாக சைவ சமயம் வைணவம் மாறியிருக்கு இல்லையா? ஆனா முடியாத போயிடுச்சு. ஏன்னா இந்த பிரிவுல சம்பந்தர் பிரிவுல அது தெரியாம போயிடுச்சு. அப்ப அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சாவடிக்கிறான் எதிர்க்க இவனுக்கு தான்ட்டு உங்களை ஒதுக்கி வரவே இவனுடைய அந்த சிற்றறிவை வச்சு பெரிய பெரிய விளக்கம் கொடுத்து பவுல் கேம் ஆடுறதுல இருந்து விடுபட்டுட்டாரு ஜனங்களை. விடுபட்டோன்னு அவன் ஆங்கிலத்துல இயேசுவேன்றான். ஆக்சுவலா அவர் பேரு இன்னும் சரியா புரியல. ஜீசஸ்ன்றது இங்கிலீஷ்ல சொல்றான். ஆக்சுவலா அந்த இதுல அது என்னன்னு தெரியல. ஹிப்ரூல ஜேசு மசியோ ஏதோ அதுபான்னு வருது, யெகோவான்றான். என்னென்னமோ போயின்னுறான். கவலையே கிடையாது. எந்த பேர்ல கூப்பிட்டா நீ இயேசு தானே நீ வந்து குறிப்பிடுற, அவ்வளவு போதும். அந்த பொருள் அர்த்தம் தான் முக்கியம்.
அப்படி ஆயிட்டு உலகம் மதம் என்னன்னா அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, அவ்வளவுதான். நீ உன் சகோதரனை மன்னி, அப்பொழுது உனது பாவங்களை கடவுள் மன்னிப்பார். சரியா போச்சு. தெரியுதா? இப்படி போகுது. அன்பை மையப்படுத்தியது ஈஸ்வரன் சொன்னதுதான். இவனுக்கெல்லாம் இந்த தூதி பாடுறாங்கல்ல, தந்தான தூதிப்போ மேன் பாடுறாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஈஸ்வரன் என்ன சொல்றாரு, சீடர்களையே எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு அப்ப சொல்றாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்லு, இயேசு சொல்லு, எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்லு. மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும். புரியுதா? அவரு அதை எதிர்பார்த்தாரு. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவடைய ஆசை ஆசை சொல்ல கடை, இவனுக்கு வேலை அது. புரியுதா? மக்களுக்கு எதாவது நன்மை செய்யும். அந்த ஒரு வார்த்தை தான் உலகளாவிய செஞ்சிலுவை சங்கம். ஏகப்பட்ட கன்னியாஸ்திரிகள் போய் ஏழை நாடுகள், ஏழை மகள், கல்வி மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுத்து தூக்கின்னு வந்தது அந்த ஒரு வார்த்தை தூக்கின்னு வந்தது. டெடிகேட்டட் லைஃப் வர்றாங்க எல்லாம். கன்னியாஸ்திரிகள் கணவனா இயேசுவை மனதினால் வரித்து கொண்டு தொட்டு செய், அவ்வளவுதான். ஒரு வாழ்க்கையே வினாய் போச்ச இல்ல, அதான் பயனுள்ள வாழ்க்கை இல்லையா? கன்னியாஸ்திரி இன்னைக்கு அந்த அளவுக்கு. அதே மாதிரி கேத்தலிக் இவங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, பாதிரியாருங்க. இப்ப ரகசியமா எல்லாத்துலயும் ஓட்ட ஓடிச்சது இருக்கும், ரகசிய கனெக்ஷன் எல்லாம் வச்சு அவனுக்கு என்னமோ பண்ணி காட்டுறானா, அது தனி. ஆனா பெரும்பாலானவர்கள் சரியா இருக்கிறாங்க, டெடிகேட்டட் லைஃப்ல இருக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை மற்றவங்க என்ன செய்யன்னா, அவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் என்ன போய் தொண்டு செய்யறாங்க. மதர் தெரசாவை கேக்குறாங்க, அந்த குஷ்டரோகிக்கு அவங்க தொண்டு செய்யறாங்க. அந்த இன்னொரு கன்னியாஸ்திரி கேக்குது, எப்படி நீங்க உங்களுக்கு மனசுல ஒரு அருவறுப்பாலாம் இல்லையா, இந்த நோயாளியை தொட்டு அவனுக்கு அந்த காயத்துக்கெல்லாம் கழுவி கட்டுலாம் போட்டு எப்படி நீங்க இத சகிச்சுன்னு செய்யறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? நம்மள பெரிய பெரிய டைலாக் பேசி இருப்போம், அவங்க யதார்த்தத்தை பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு மட்டும் இதெல்லாம் பிடிச்சிருக்குதா? ஒரு குஷ்டரோகி காயத்தை கழுவி அவனுக்கு கட்டு போட்டா மனசு சந்தோஷமா இருக்கும்? இருக்காது. எனக்கும் அருவருப்பா தான் இருக்குது. ஆனா இதை செய்தால் என் தலைவன் இயேசுவிற்கு என்னை பிடிக்கும், அதனால் செய்கிறேன். என் தலைவன் இயேசுவிற்கு என்னை பிடிக்கும், இதை செய்தால் இயேசுவை மகிழ்விப்பதற்காக நான் இதை செய்கிற சகித்து கொண்டுன்னு மதர் தெரசா சொல்றாங்க. எங்க இருக்கு இதெல்லாம்? எப்படி பரவுச்சு? புரியுதா? அன்புன்னா அப்படியே வார்த்தையில சொல்லட்டேன், ஒரு ஸ்லோகம் சொல்லு, மந்திரா சொல்லுங்க. மந்திரவாதி மதமா மாத்திட்டானுங்க, அங்கேயும் அந்த மாதிரிதான் பண்ணானுங்க. ரோம்ல மந்திரவாதி மதமா மாத்தினானுங்க, எல்லாத்தையும் வீணாக்குனானுங்க. அதே மாதிரி தால்முட் எழுதி இந்த மாதிரி எல்லாம் திருமியில கற்பாட்சிக்கலாம். அவங்க 9 இருக்குது, அவங்க 9 இருக்குது, புறச்சடங்கு சட்டை எக்கச்சக்கமா தயார் பண்ணி கொச்சன்னு. அப்ப மக்களை இவனை பார்க்க வைக்கிறது. இவங்களை பார்த்தோன்னு மக்களுக்கு இவனுங்க இது எல்லாமா தான் புறச்சடங்கு. சரி, அவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். ஏன்னா சொல்லி கொடுத்துட்டு அவனு செஞ்சான், நாம இன்னும் ஒன்னாயிடும். நாங்க தான் செய்யணும் அதெல்லாம். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல என்ன இருக்குது? தேவ சமூகத்தினருக்கு சமைத்து வைக்கப்பட்ட அப்பம்னு இருக்கு. சரிதா? அங்கிருந்து இதே தான், அவங்களுக்குன்னு தனியா சமையல, அவங்களுக்கு தனியா தேவ சமூகமா இவங்க. அங்கேயே தேவ சமூகம் இவங்க. தேவகுமாரனை சாவடிச்சவனுங்க தேவ சமூகத்தினுக்கு சமைக்க வைக்கப்பட்ட அப்பத்தை அவர் எடுத்து பசித்தவர்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு வழிகாட்டியா யார சொல்றாரு? டேவிட் சொல்றாரு. டேவிட் தன்னுடைய படைகளோட அவன் துரத்தப்பட்டு சுத்தி திரியும் பொழுது அங்க இருக்கிற சர்ச்சுக்கு நேரம் அவன் பசிக்குதுன்னு நேராக சர்ச்சில் தேவ சமூகத்தின் சமைத்து வைக்கப்பட்ட அப்பத்தை டேவிட் எடுத்து எல்லாரும் கொடுக்குறாரா இல்லையா? சாப்பிடுங்க, முதல்ல நீங்க உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கடவுள். பசித்தவனுக்கு உணவே உபதேசம்னு சொன்னவரு புத்தர் பெருமான். இவ்வளவு நடக்குது. இதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. வெறுமனை என்று சொன்னா நாலு ஜோதிய இவ்வளவுதான். இது எங்க இருந்து பருவம்? சரி, அதையாவது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் நீ கொண்டு வந்தா நிறுத்திக்கான். எல்லாம் 2000 வருஷமா எல்லாத்தையும் நாங்கதான் வச்சுட்டு நாங்க தான் சொல்லி கொடுக்குறோம். எல்லாம் தோத்து போய் எல்லாம் வீணாகிட்ட உடனே நாங்க தான் சொல்லி வாடாண்டான்றாங்க எல்லாருமே.
குருநானக் வேணான்னார் சார். பிராமண சமூகத்துல பிறந்தவர் தான், சமஸ்கிருதம் படிக்காதே கெட்டு போயிடுவார். சீக்கியர்களுடைய சமய சட்டங்களுடைய முக்கியமான சட்டமே சமஸ்கிருதம் படிக்கூடாது சீக்கியம், ஏன்னா கெட்டு போய் விடுவாய். புரியுதா? அவ்வளவு அவங்க தெரிஞ்சு தொட்டு தான் சொல்ற, படிச்சு தொட்டு தான் சொல்ற, கெட்டு போயிடுவாங்க, படிக்காது அது வேணாம். அதுக்கு பிறகு சீக்கியர்களுக்குன்னே அவர் உருவாக்கிய மொழி தான் பஞ்சாபி மொழின்னு நம்ம பிரம்மேந்திரர் எழுதியிருக்கிறார். சீக்கியர்களுக்குன்னு என்ன சொல்ற, எனக்கே தெரியாது. இது பிராமணரான பிரம்மேந்திர எழுதி அதை படிச்சுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, ஒரு சீக்கிய சம்ஸ்கிருதம் படிக்காதுன்னு. புரியுதா? எங்க போனாலும் இவனுக்கு இடிப்பானுங்க, நேரா பொண்ணு டொக்குன்னு முட்டி நிக்க, நான் பிராமணம் நீ அவர் அந்த பக்கம் இப்படி பண்ணதான் பிராமணம், நான் சமஸ்கிருதம் எங்கத பரவுறது, பரவவே பரவாது. அதான் இதுலயே குண்டு சைட்ல குதிரை ஓட்டிக்கின்னு அப்படியே முட்டிக்கின்னு எப்படி ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரைம் மினிஸ்டர் லெவல்ல பகவத்கீதை புஸ்தகம் கொடுக்குறாரு இன்னொரு நாட்டு அதிபருக்கு, ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனா அதுல இருக்கிற வர்ணாசிரமம் ஸ்லோகம் இன்டர்பிரேஷன் ஆச்சு, அதை இடைச்சர்களாச்சு, அதை எடுத்துட்டு கொடுத்துருந்தா நல்லா பாராட்டலாம். ஏன் கீதையில ரொம்ப டாப்பான உண்மைகள் தான் இருக்கு. நான் அதை வாழ்நாள் முழுவதும் நானும் பின்பற்றி இருக்கிறேன். அதனுடைய கர்மயோகம் பின்பற்றி தான் காந்தியடி எவ்வளவு பெரிய வெற்றி எல்லாம் பெறுகிறார். எல்லாம் நல்ல விஷயம் இருக்குது, கூடவே பாப்பானுடைய புழுவும் இருக்குதப்பா. அது ஏன்ப்பா நீங்க இவ்வளவு பெரிய சாதாரண ஒரு மனுஷன் போய் நீ குட்டினா பரவாயில்ல. அவங்க ரஷ்யாவில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதே என்னன்னா, கீதையை ரஷ்யாவுக்கு வரக்கூடாது, வந்தா நம்ம ரஷ்ய நாட்டு மக்களை இவனுக்கு ஜாதி ஜாதியா பிரிச்சுடுவானுங்க, ஒற்றுமை போயிடும். கரெக்டா தானே சொல்றான். இங்க இவ்வளவு பேர் உட்காந்து இருக்கிறீங்க, இந்நேரம் உங்களுக்கு யார் யாரு என்னன்னா ஜாதின்னு தெரிஞ்சிட்டு இருக்கும். இவங்க நம்ம ஜாதி, இவங்க அவங்க ஜாதி, இவங்க தெரிஞ்ச உடனே ஒற்றுமைலாம் போயிடுமா, எங்க இருந்து இருக்க போகுது? அதனால அவன் வேணான்றான். அதை போய் அப்படியே ஒரு பெருமையா கொடுத்தா அந்த இடைச்செருள் தூக்கி போட்டுட்டு கொடு. ஒன்னா நான் என்னுடைய பகவத்கீதையில இடைச்செருளை தூக்கி போட்டு எழுதியிருக்கிறேன், அதை நான் ஒன்னா இங்கிலீஷ்ல வெளியிடுறேன், இனிமேலு அதை கொடுங்க, இனிமேலு தலைவர்கள் அதை கொடுங்க, கொடுத்தா மதிப்பு உயரும் இல்லையா? பொதுவான கருத்துக்கள். நீ யாருக்கு ரஷ்யாக்காரனுக்கு கொடுத்தான்னா, அமெரிக்காக்காரனுக்கு கொடுத்தானா, நீ அந்த 4 ஜாதியில நீ வரமாட்டிய. ஏன் இவனுங்க அதை வச்சு என்ன கிரியேட் பண்ணி வச்சுக்கிறானு? ஒரு இந்து மதமாற்றம் செய்து வருவவன் அல்ல நீ, அது பிறப்பினாலே நீ இந்துவாக பிறந்தால்தான் நீ இந்துன்னு பண்ணி வச்சுக்கிறானுங்க. இப்போ அதனுடைய டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறான். எதுக்கு நீ கொடுக்குற? அவன் ரஷ்யாக்காரனே நான் இந்துவான்னா பிரைம் மினிஸ்டர்லாம் பரவாயில்ல இந்துதான் நீ சொல்லிட்டா இவங்க ஏற்றுக்கணுமே, விடணுமே. உன்னுடைய சமயத்தாலேயே என் கருவறையில் விடமான்றானே பூஜை பண்ணி தகுதி இல்லை. அதுவும் நான் பிராமின் கிருஷ்ணர் கருவறையில பூஜை பண்றதுக்கு நான் பிராமின் விடமான்றானே. இதெல்லாம் சரி பண்ணாம அந்த இடைச்சர்கள் பொய் சொற்களோடு அவங்க கிட்ட கொடுத்தா அவன் என்ன மதிப்பான்? போன வாரம் விடிய காலையில யாரோ ஒரு பெரியவர் அந்த எனக்கு யாருன்னே தெரியல, அவங்க அருவநிலையில இருக்கிறவங்க தொடர்பு, அவங்க யாராவது நம்ம சாமிகள் அடிக்கடி நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவாரு, நிறைய சந்தோஷப்படுவாரு எல்லாம். ஆனா அவரு யாருன்னு தெரியல, அவரு என்ன சொன்னாரு, 4 ஜாதி அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி 4 ஜாதி அதிர்ச்சி அளிக்கிறதுன்றாரு. அந்த 4 ஜாதி கான்செப்டுக்கு இல்ல, அது அதிர்ச்சி அளிக்கிறது. இப்பதான் அவருக்கு அது தெரிஞ்சிரு. மகான்கள் எதுலையுமே ஒரு இது இல்லாம பற்று இது இல்லாம ரொம்ப அவங்களால போக முடியாது. எனக்கே குருநாதர் இறக்கலைன்னா நான் தான் சொன்னேன், 25 வருஷம் நான் டிவி பார்த்ததே கிடையாது. நம்ம கமல் சமையல என் கூட படிச்சவங்க தான், கல்லூரி காலத்துல எல்லாம் கொண்டா இருந்தவங்க தான். நீங்க கேட்டு பாருங்க, 25 வருஷத்துக்கு மேல ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பரு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு கடுந்தவமா வாழ்ந்துட்டு அப்புறம் நிலை அடைந்த பிறகுதான் குருநாதர் இதுக்கப்புறம் நீ எது கடுமை காட்டாதே, உன்னிடம் வருவர்கள் நீ எடுத்து சொல்லணும்னு சொன்னா, இப்ப நீ செய்தி உனக்கு தெரியணும், நம்ம நாட்டு பிரதமர் ரஷ்ய நாட்டு பிரதமர் பகவத்கீதை கொடுத்தாருன்னு செய்தி உனக்கு வந்தாதான் நீ அதனுடைய உண்மையை எடுத்து சொல்லுவ. கொடுங்க, ஆனா வர்ணாசிரம ஸ்லோகம் இடைச்சேர்கள் அதை தூக்கி அழிச்சிட்டு மீதியை கொடு. அப்பதான் அது உண்மையான உயரம் அவங்களும் புரிஞ்சுக்க முடியும். நீ அதையும் உள்ளே வச்சுக்கிறது,
வச்சுக்கின்னு அதுக்கு விளக்கம் வந்து காஸ்ட் இஸ் நாட் பை பர்த், காஸ்ட் இட் பை வே ஆஃப் லிவிங். அவன் விளக்கம் உடனே யார் விளக்கம் கேட்டான்? அவன் வந்து யாருன்னா உடனே 4 ஜாதியும் அப்படியே பராரியா அது பாட்டுன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குது. இதுல யாருன்னா நீ ஒரு நான் பிராமினா இவர் வாழும் விதத்தினால் பிராமணர்னு எட்டும் போய் நீ சிதம்பரம் கோயில், அண்ணாமலை கோயில், கரூர்ல விட்டு பூஜை பண்ண வச்சு பிராமணன் சொல்லி காட்டினா பரவாயில்ல. கிடையாது, இங்க பிராக்டிக்கலா அவங்களாம் பிராக்டிக்கலா பார்ப்பான். வெளிநாட்டுக்காரெல்லாம் பிராக்டிக்கலா என்னப்பா இருக்குது அங்கன்னு கேட்பான். இஸ் இட் பை வே ஆஃப் லிவிங் கேட்பான். பாப்பானை விட்டு போய் எஸ் எஸ் என்ன அப்ப அவன் வரும்போது கேட்பான், யாரெல்லாம் பிராமண ஜாதியில பிறந்து நான் பிராமணா வாழறவங்க யாரு காட்டு. இவங்கெல்லாம் பிராமின்னு சொல்ல மாட்டோம், இவங்கெல்லாம் நான் பிராமணா, அவங்க they are not Brahmins by way of living. அப்புறம் இவங்கெல்லாம் நான் பிராமணா பிறந்து இவங்கெல்லாம் பிராமணர்கள் பை வே ஆஃப் லிவிங் பிராமின். காட்டினா அப்பதான் அவங்க ஒத்துப்பான். ஒன்றுமே இல்லை. பிராக்டிக்கலா இங்க என்ன இருக்குது? பிராக்டிக்கலா காஸ்ட் பை பர்த்ன்னு சொல்லி அவனுக்கு நடைமுறைப்பட்டு இருக்கிறானுங்க. இங்க இருக்கிற ஆளுங்களாம், இங்க இருக்கிற இவங்கெல்லாம் அரசியல் தலைவிங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஒண்ணு அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க. ஜாதி வந்து வாழும் விதத்தினால்தான் ஜாதியா புதுசா நம்மளுக்கு காதல குத்துறாங்க, பூவா சொருகுறாங்க. நம்ம இங்கே வாழறோம், நம்மளுக்கு தெரியாத ஜாதி வந்து அது பிறப்பினால் அல்லையா. ரொம்ப மோசம். இதுக்குதான் கெடுக்கிறதே எல்லாத்தையும். திரும்ப இங்க வந்துடும் இயேசுபிரானுடைய பிறந்த நாளுக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பீட்டர் செய்த அந்த அந்த பெரிய விஷயம் யூத சமயத்து பிரிச்சு கிறிஸ்டியானிட்டி புதுசா உருவாங்க. இவங்க கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, இயேசுபிரான் படைக்கல கிறிஸ்டியானிட்டியா, இயேசுபிரான் உருவாக்கல. ஆமா, இயேசுபிரான் எப்படி உருவாக்குவாரு? அதுக்கு தானே சீடர்ல உருவாக்கிட்டு போனாரு இல்லையா? சீடர்கள் தான் உருவாகணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பீட்டரின் தலைமை ஏத்துக்கிறாங்க. எல்லா சீடர்களும் இயேசுபிரான் இப்படி சொல்லி நான் தான் வேணும்னே மாத்தினேன் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் ஏத்துறாங்க. மேரி மெக்டலின் கூட சொல்றாங்க, பீட்டர் தான் நம்பர் 1 சொல்லிட்டு நாம எல்லாம் அவர் வழி அவர் சொல்லதை கேட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 90 வயசு மேல வாழறாரு பீட்டர். வாழ்ந்து நல்லா இது பண்ணி கொண்டு வராங்க. அவரு என்ன சாவடிச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால இத மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து இயேசுபிரானுடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். ஓகே, ஏன்னா இந்த பிரிவுல உருவாக்குனவர் பிரம்மேந்திரர். பிராமணருக்கு பிராமணர், இந்துவுக்கு இந்து. அவர் இருக்கிற வரைக்கும் அவரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாரு. நானும் அதுல கலந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவரும் வந்து உயிர் தெழுந்த ஞாயிறு கொண்டாடுவாரு, ஈஸ்டரு. நானும் அதெல்லாம் கலந்துன்னு இருக்கிறேன். என்ன அவங்களுக்கு எல்லாம் அந்த நிலை கடந்தவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அவர் தான் உருவாக்குனவரு. அதனால இந்துக்கு இந்து, பிராமணருக்கு பிராமணர். ஒரு நாள் என்ன போய் சமஸ்கிருதம் படி அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவருக்கு சமஸ்கிருத நாலேஜ் இருக்குது, அவர் அதெல்லாம் சொன்னதே கிடையாது. அவரு தான் உருவாக்குனாரு. அதுக்கு பிறகு இங்க வந்தவுடன் புதர் பெருமான் எனக்கு அந்த வெளிக்குள் வெளி என்கின்ற பரவெளி ஆகாயத்திலே என்னுடைய சுற்றி சரியா அங்கு சென்றவுடன் நேரிலே உபதேசம் செய்கிறார். அன்பு காட்சி செல்வாய், கருணை காட்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு பிராமணங்க அந்த நிராபிஷேகம் எடுத்தோன்னா வருத்தப்படுற. அப்ப இயேசுபிரான் சொன்ன வார்த்தையை 2000 ஆண்டில் இவர் நிரூபிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். அவ்வளவு நாள் காத்துனுக்கிறாரு எனக்கு வந்து சந்திக்கல. நான் வருத்தப்படுற நேரத்துல வந்து ஆறுதல் சொல்லி தூக்கி நிறுத்துறாரு. அப்ப அவர் சொன்னதானே கரெக்டு. அவர் சொன்னது சொல்லுவாங்க, நான் என்னிடம் ஒரு முறை ஆசி பெற்றுவேன், 100 முறை ஆசி பெற்ற சமன் சொல்லுவார். 100 முறை இல்ல, 100 பிறவிகள். ஏன்னா எத்தனையோ பிறவிக்கு அப்புறம் இப்ப வந்து அதே ஆசீர்வாதம் வீட்டுல அவரு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறார். முதல்ல காவி போட்ட உடனே பைக்ல நண்பர் கூட்டின்னு போறாரு. அப்போ ஒரு சிக்னல்ல நிக்குது. ஒரு செகண்ட் ஓடிச்சு. நம்ம ஒரு அவசரப்பட்டு காவி போட்டு அப்புறம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். நம்முடைய நேச்சருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம ஒரு அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டோமா, பின்னால் ஒரு ஃபீல் பண்ணுவோமா, இப்படிலாம் நினைக்கிறது. திடீர் சிவன் தான் காவி கொடுத்தாரு, போட்டோன்னு தான் அந்த இது நின்னுது. நினைச்சிட்டு இப்படி திரும்புறேன், சர்றன்னு ஒரு பைக் பக்கத்துல வந்து நிக்குது. இன்னொன்னு இப்படி திரும்பி பாக்குறேன்,
அதில் அந்த பாக்ஸ்ல கிறிஸ்டியன் பைக், அது பாக்ஸ்ல பயப்படாதே நான் இருக்கிறேன். சிக்னல் விழுந்தோன்னா சர்ன்னு பறந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் அப்படியே எனக்கு கிளியர் பண்ணிடுச்சு. அப்போ அவ்வளவு தூரம் அவங்க காப்பாத்தினே வராங்க. ஆனா சந்திக்கலைனாலும் இப்படி ஃபீல் பண்ணாலும் தெரிஞ்ச உடனே பயப்படாதே நான் இருக்கிறேன். இப்ப இருக்கிறாரா இல்லையா? இங்க பிராமணர்கள் கை விட்டு என்ன இது பண்ணும் போது வந்தாரா இல்லையா? இயேசுபிரான் வந்து எழுந்து நில்லுன்னு சொல்லி காமிச்சாரா இல்ல? காமிச்சு தூக்கி நிறுத்தினாரா இல்லை? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா வரும். அந்த வருத்தத்தை அப்படியே சந்தோஷமா மாத்திரா இருப்பார். அததான் நான் சொல்றேன். இந்த எண்டு இதுல வைப்பாங்க, பிதாவானவர் எனது கஷ்டங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? கஷ்டம்தான் கொடுத்தாங்க பிராமணன். அவரு அதுவே இயேசு என்னை சந்திப்பதற்கும் என்னை தூக்கி நிறுத்துவதற்கும் எனது சென்ட் பீட்டர் என்ற முற்பிறவியை நான் தெரிந்து கொள்வதற்கும் அதையும் ஒரு வாய்ப்பாக மாத்திட்டா இருப்பார் கடவுள். அப்ப அந்த கஷ்டத்தை ஆசீர்வாதம் மாத்தினாரா இல்லையா? நான் எதற்காக பயப்பட வேண்டும்? இப்ப இவங்க பழி போறது, திட்டுறது, என்னென்ன கெடுத்தெல்லாம் பண்ணணும்னே பண்றானுங்களே, பண்ணுங்க பண்ணலாம். நான் ஏன் வேணான்னு போற? எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது, மாறிக்கொண்டும் இருக்கிறது. அப்பதான் எனக்கு ரைட்ஸே கிடைக்குது. இல்லைன்னா தேவையில்லாம் பிராமணர்கள் பண்றாரு அந்த மாதிரி தான் ஆயிருப்பேன். இல்லையே, இப்ப ரீசன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இயேசுபிரானுடைய ஆசீர்வாதம் பிராமணரான இந்துவான பிரம்மேந்திரர் உருவாக்கியது. முதற் பெருமானிடம் நான் உபதேசம் பெற்றது, இயேசுபிரான் சந்தித்து தூக்கி நிறுத்தியது. சமீப காலமாக மகாவீரர் தான் சம்பந்தராக வந்தார் என்ற அந்த உண்மை மலைக்கு சென்று வரும்போது 30 வருஷம் கம்முன்னு காப்பாத்திக்கினே இருந்தாங்களே தவிர வெளியில சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கும் அந்த எனக்கும் பக்குவம் வரணும், அப்பதான் சொல்லணும்ட்டு முதல் வாட்டி போறேன். மஞ்சமாத சன்னிதி எங்க இருக்குதுன்னு தெரியாமலே திரும்புறேன். தாய் உள்ளம் பதைக்குது. தபக்கு நீ இறங்கி போகாம போற அப்படின்றாங்க. நேராவே, மனசுக்குள்ள பேசல, நேராவே. இப்பதான் அதை ஏத்திட்டு இருக்கிறேன் அந்த ஷார்ட் வீடியோஸ். கடவுள் நேரிலே பேசுவதற்கும் மனசுக்குள்ளே பேச வித்தியாசம் இருக்கிறது. நேரிலே பேசுவதை நேராக கேட்க வேண்டும். நான் கேட்டேன்னு ஏத்திருக்கிறேன். அம்மை பேசியது, எல்லாரும் பேசியது. அதுக்கு பிறகுதான் எல்லாருமே மஞ்சமாத குரல் அவ்வளோ அருமையான தெய்வீக குரல், அவ்வளோ இனிமையான குரல். நான் சொல்லும்போது அந்த அந்த இது வரல. அவங்க ஒண்ணு ஒரு பையன் வரான், வீட்டு வரைக்கும் வந்துட்டான், அப்பாவை பாத்துறான், எல்லார்ட்டையும் தம்பி அண்ணன் நல்லா இருக்கிறீங்க சொன்னா அம்மாவை பார்க்காதே போனா அது எவ்வளவு பதிக்கும். எவ்வளவு உட்காந்து பையன் வருவான்னு காத்துன்னு பார்க்காத பண்ணி எப்படி அந்த மாதிரி பதிப்பு. டபுக்குன்னு நான் திரும்பி பார்த்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மஞ்சமாத சன்னிதி வேற மாதிரி திட்டாங்க, எனக்கு தெரியல. அது உடனே போகாம சொல்றேன் கேளு, போவாத. ஏன்னா அவங்கள பார்க்காத இங்க தாட்டாக்குறாங்க மஞ்சமாத. நான் அப்புறம் எங்க இது மஞ்சமாதா சரி தூரம் சார், அப்பயே மேலேயே அங்கேயே காட்டுறாங்க. அப்புறம் போய் மஞ்சமாத அவ்வளவு பண்றாங்க இல்லையா? ஃபுட் பாய்சன் ஆயிட்டு அந்த ட்ரிப்பு கேன்சல் பண்ணு சொல்லிட்டேன். நார்மல் ட்ரெயின் விழுப்புரத்துல ரிசர்வ் பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிட்டீங்க, போக முடியாதுன்னு சொல்றேன். உடனடியா எவ்வளவு லட்சக்கணக்கில் குவியுது இன்னைக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ஜோதி இதுக்காக போய் பம்பை வரைக்கும் போய் திரும்பி வந்துட்டவங்களாங்கிறாங்க. முடியாது ஐயப்பன தரிசனம் பண்ண, அவ்வளவு ரஷ். எவ்வளவு பேர் ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் வேற செத்துட்டாங்க. அவ்வளவு குவியுது, எத்தனை கூட்டம். ஆனா நான் ஒருத்தம் வரலன்னா உடனே என்னை தொடர்பு கொண்டு எனக்கு வந்து என்ட்ரா தெர்மஸ், ஞாபகம் வச்சுக்கோ, என்ட்ரா தெர்மஸ். மஞ்சமாத காட்டு இனத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் மாத்திரை தெரியாதா? கடவுள்னா என்ன எல்லாம் தெரிந்ததான். கடவுள் மாத்திரை பேர் எப்படியா தெரியாத இருக்கும் சொல்றாங்க. உடனே உமாசங்கர்கிட்ட சொல்றேன், போய் ஸ்லிப்ல எழுதி கொடுக்குறேன், இது மாத்திரையா தான் இருக்கும் சொல்லிட்டு 15,000 ஊர் மாத்திரை தான் போட்டு அட்ட ½ ஃபுட் பாய்சன் எல்லாம் சரியாகி முழு தெம்பு வந்து அதை நார்மல் ட்ரெயின்ல ஏற்றி டாட்டா கட்டி அனுப்புறாங்கன்னா போயிட்டு அவ்வளவும் பண்றாங்க. ஆனாலும் சொல்லலை ஏன் இதை பண்றாங்க, எனக்கே ஒன்றும் புரியல. சம்பந்தரா இருந்திருக்கிறோம் நம்ம, அந்த பிறவி புண்ணியத்தினால இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ராமணரா இருந்திருக்கிறோம், அப்படியே தான் நினைச்சுன்னு இருந்தேன். சமீபமா தான் சத்தியகன் என்கின்ற மஞ்சமாதான் குழந்தை சத்தியகனுக்கு அதை நிறுத்தி. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டு என்ன மதவாதமா பண்ணுவேன்? இயேசுவி நாமத்தினால எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க, மீதி கடவுள் எல்லாம் இயேசு தள்ளிடுங்க, இயேசுங்க. அப்படியே பேய்க்கு போறீங்களா, பிசாசுக்கு போறீங்களா
அப்படியே திட்டுங்க. பலாறு கிராமத்துக்காரன் ஒரே அடி அஞ்சான். அப்பவே சொன்னார், கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவார்கள். இது டெம்ப் பண்ணி அடி வச்சுட்டு அதுல தாக்கப்படுவார்கள் சொன்ன. அந்த வேலையா பண்றேன் இல்ல. உங்களுக்கு வெளிநோட்டம் நம்மளுக்கும் இந்துக்கள் நம்மளோ இந்துக்கள்னு சொல்லி அப்படியே பண்றேன். எதைதான் பண்ண முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதையுமே என்னால பண்ண முடியாது. அப்பதான் நான் காமன் காட் காமன் ரிலிஜன் வர முடியும். வேற வழியே கிடையாது இல்லையா? இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஏன் எல்லாமே நிரூபிக்கப்பட்டுடுச்சு எனக்கு. நான் ஒண்ணு ஒரு சமயம் கடவுள் மட்டும் நிரூபிச்சிருந்தா, ஆமா அதான் உண்மை, நான் அதான் பார்த்தேன், இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இருப்பேன். இவ்வளவு நிரூபணமா இருக்கிறாங்களா? எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க எனக்கு. நான் என்னதான் செய்யறது? அப்ப நான் என்ன இதைதான் சொல்லுவேன் இல்லையா? இயேசுபிரான் என்ன சொல்றாரு? கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள் இவைகள் ஒரு காலத்திலாம் ஒரு நாள் அழிந்து விடும். உன் உள்ளத்தினால் இறைவனுக்கு ஆலயம் அமைப்பாயாக இயேசுபிரான் சொன்னார். அப்போ அந்த இயேசுபிரான் அதை சொன்னதும் இந்து முனிவரான சித்தரான திருமூலர் என்ன சொல்றார்? உள்ளம் திருக்கோயில் உன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைத்தும் காலாவின்னு சொன்னார. நீங்க சொல்லுங்க, என்னிடம் நீங்கள் சொல்லுங்க, லைவ் கேக்குறீங்கல்ல ட்விட்ச்ல, நீங்க சொல்லுங்க, இது ரெண்டும் வேறையா? இல்லையே. நான் இதை தானே சொல்லுவேன். இப்ப அன்பே சிவம், ஓகே. இப்ப புத்தர் எனக்கு என்ன சொன்னார்? அது இந்து மதம், அன்பெல்லாம் இருக்காத அப்படியே சொன்னாரு. அன்பு காட்டி வெல்வாயினார், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி, உபதேசமே அதானே. எங்கிருந்து என்னால எந்த சமயம் உயர்ந்தது எந்த சமயம் மட்டமானதுன்னு சொல்ல முடியும்? ஆனா எல்லா சமயத்திலும் பூந்து சாஸ்திரத்துல பொய் ஏத்தி குட்டி கலாபனம் பண்ண பிராமண இனம் தான் மட்டமானதுன்னு ஷூரா சொல்றேன். ஏன்னா அதான் நடக்குது, அதான் நடந்தது. புத்த சமயத்தில் நுழைஞ்சு அங்க இந்த மாதிரி எழுதிக்கிறது உங்களுக்கு பலமுறை நான் அதை போட்டு காட்டிட்டேன். புத்த சமயத்தில் நுழைஞ்ச வேண்டியது அதுல பிராமணா அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணலாம், ராஜாவை கொலை பண்ணலாம், மீதி ஆண்டா விட்டு வச்சுங்க, இல்ல ஷர்ட் பண்ணிருப்பானு போகுது. அப்ப அதெல்லாம் மறைச்சு வச்சு இது ஒண்ணுதான் இது தேருது. அப்ப நான் அதை தானே சொல்லுவேன். காமன் விஷயம் எல்லாமே இவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நான் நின்னுகிறேன். எந்த ஒருவருமே என்னை அது தப்பு, நீ கிறிஸ்டியனா நீ இதோ சொல்லிட்டு நீ இன்னமும் அவளை ஒட்டினீரான்னு என்ன கேட்டதில்லை. அண்ணாமலையார் உண்ணாமலை வந்தா என்ன முதல் குரு, ஞானத்தை தேடு கண்டிப்பா நீ ஞானம் அடைவான்னு சொல்லி அவங்க தான் என்ன தூக்கின்னு வராங்க. அவங்க ஒன்னும் இத சொல்லல, இயேசுவை கூப்பிடாதான் அது வார மதம் தான் அவங்களும் சொல்லல, புத்தனை இதை சொல்லல, இயேசுவும் இதை சொல்லல, அண்ணாமலை உண்ணாமலை முனைய சொல்லல. பார்த்தா மகாவீரே நானே தான், நான் தான். என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன செய்ய சொல்றீங்க? இதுக்கப்புறம் என்னிடம் வருகிற நீங்க மதவாதம் பேசுவீங்களா? இந்த மதம் என்ன வசதியா, எந்த மதம் வசதியா இருந்தாடா? நீ கழிச்சடியா இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்னும் தேர மாட்டடா. அவ்வளவு சமஸ்காரம் அதுவாக்கு இதுவாக்குன்னு காஞ்சி பிரிவரோட யாரு நம்பர் 1 பிராமின் அவர் தான். அப்படியே யாகம் யக்ஞம் அப்படியே தொடர்பு பிரிவா முக பிரிவா தேர்லயே மேல் உலகத்துல எனக்கு காமிச்சானே. நீ சொல்றபடியே நான் எங்கேயோ ஒரு மூலையில கடக்குறேன். என்ன எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு யாகமும் தெரியாது, ஒரு மண்ணு தெரியும். தமிழ் அர்ச்சகர்லாத தமிழ் முறையாகலாம் படிச்சுட்டு ஜம்முன்னு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தாங்க தமிழ்லயே எல்லாமே. எனக்கு அது கூட தெரியாது. கணபதி ஓமே எனக்கு தெரியாது, தெரியுதா? விநாயகர் பெருமான் எனக்கு காமிச்ச அந்த அருட்செயலெல்லாம் தொகுத்து நான் கணபதி போற்றி தயாரிச்சு வச்சுக்கிறேன். கும்பூதாட்ட விநாயகா போற்றி எல்லாமே நான் தயாரிச்சு வச்சிருக்கிறேன். வசிய மருந்தை தடுத்தா திருவண்ணாமலையில வசிய மருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அதுவும் கோபுர தெரிய பிள்ளையார் தான். அதனால வசிய மருந்தை தடுத்தவா போற்றி நான் விநாயகருக்கு இப்படிதான் துதி எழுதுறேனே தவிர, துதிகள் தான் முக்கியம். இறைவனை துதிக்க வேண்டும். ஜபம் தபம் தியானம் அவ்வளவுதான். ஜபியாமல் ஜெபித்து பவத்தொடக்கை வெல்வான்றார் அப்பர் சுவாமிகள். ஜபம் செய்யணும் அவ்வளவுதான். அந்த ஜபம் ஏசுபிரான் 4 ரோட்ல நின்றுகிட்டு நம்ம ஜபம் செய்யறோம் பண்ணி காட்டாத பாப்பம் அதான் செய்யறான். 4 அறைகளுக்குள் பூட்டி அறைக்குள் நீ இறைவனை நோக்கி செய்கிற ஜபம்
உன் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும், கடவுள் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும், பிறருக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணாதேன்னு சொல்லி வளர்க்கிறவர் இயேசுகிறான். ஜபம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இல்லையா? அது இன்னைக்கு நிறைய பேர் அதுல பாதி உண்மையோ எதுவோ அப்படி உங்க கஷ்டத்தை சொன்னா நான் உங்களுக்காக ஜபம் பண்றேன், ஜபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவ இதுல. ஏன் இந்து சமயத்துல அப்படி காணவே காணும்? ஜபத்தை பத்தி சொல்றவரு அப்பர் சுவாமிகள் தான். ஜபியாமல் ஜபிது பவத்தோட கை வெல்வாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அஜபான்னே இருக்கிறது நம்முடைய இந்து சமயத்துல. அஜபான்னு சொன்னா ஜபத்துல நல்லா ஊறி அந்த ஜபத்துல சித்தியான உடனே நம்முடைய பிரயத்தனம் எல்லாமே மனம் தானாகவே இறைவனின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்கும். ஏன் அந்த அதெல்லாம் இந்துக்கள் தானே, நீயா கிறிஸ்டியன் எல்லாம் வராத, நீ இந்துக்களுக்கு இதை சொல்லி கூட. ஏன் உங்க மரமண்டிக்கா அதெல்லாம் கிடையாது, நீ அதெல்லாம் செய்யவே இல்லை. அதுக்குள்ள நீ வந்துடணும், சண்டை போடணும், அப்படியே நான் வசதி நீ மட்டன் அதாவது தழுக்கா பேசி அப்படி எடுத்துன்னு வரணும், உட மட்டன் சொல்லிய அப்படின்ட்டு தண்டை மட்டம் வசதின்னு சொல்லிக்கிறது. இந்த மாதிரி சீப்பான கேம் ஆடிக்கின்னு இருந்தா என்ன வருது? நான் திரும்பவும் சொல்றேன், தெரியுதா? இவ்வளவு சமயங்களுமே அழியக்கூடாது என்பதான் என்னுடைய எண்ணம். மீண்டும் ஆதி சமய உண்மைகள் அந்த அந்த அர்த்தத்தோடு எழுந்து நிற்க வேண்டும். ஆனா இப்படி எழுந்து நிற்கும் பொழுது பிரிஞ்சு நிற்க கூடாது. நீ பௌத்தா, நீ வந்தா சமணா, நீ வந்தா அஹிந்தா, அப்படி கிடையாது. தாசமார்களாக உங்களிடம் எல்லா சமய உண்மைகளும் இருக்க வேண்டும். எல்லா சமயத்தின் அருளாளர்கள் போதித்த அந்த உண்மைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். அஜபா சித்தின்னா என்னன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எடுத்த உடனே அப்படி அப்படியே சொல்லிடுறது கிடையாது. நான் அண்ணனூர்ல இருக்கும்போது எப்படி தவ வாழ்க்கையில இருக்கும்போது தெரியும், கமல்சாமிகள் இங்க இருக்கிறோம், கமல்சாமி அண்ணனூர்ல இருக்கவங்க வரும்போது அவங்க கிட்ட கூட கேட்டுங்க. அது 24 மணி நேரம் ஜபத்துல கடைன்னாரு குருநாதர். யாராவது ஒருத்தவங்க வந்து ஏன்னா கஞ்சி கூழ வாங்கி கொடுப்போம் குடிச்சிட்டு கடைன்னாரு. கமல்சாமிகளை அப்போ வந்து எனக்கு நான் பட்னியா இருக்க போறானே எங்க வீட்டுல வந்து தங்கிட்டு தினம் ஒரு 10 இட்லி வாங்கிட்டு வருவார் நைட்ல. அதை தின்னுட்டு தான் இருப்பேன். உறவினர்ல என்ன எடுத்து வந்தா கஞ்சி மட்டும் எடுத்து வந்து கதுவுல மாட்டி போயிடுங்கன்னு சொல்லுவேன். பசிக்கு நான் ஒரு வேளை அந்த இது சாப்பிடுவேன். ஆனா ஜப தியானத்துல மூழ்கி அஜபா சித்தி ஆனது எனக்கு. நான் சும்மனங்காட்டி எங்க போனாலும் வந்தாலும் அப்பதான் அந்த உண்மை பேசும். எப்பொருள் செய்தாலும் யாதவத்தை பட்டாலும் முத்தர்மணம் முனியாது இருக்கும் மோனத்தே. அது போகும்போது இப்ப அதுக்கப்புறம் நீ அஜபா சித்தி ஆயிடுச்சு, நீ இனிமேல் முயற்சி செய்து இப்படி தவம் செய்து ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்ற குருநாதர். அவரு எவ்வளவு பெரிய மகான் பாரு, சீட நிலையை சொல்றாரு. அஜபா சித்தி ஆகிவிட்டது, நீ இனிமேல் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்றாரு. ஆனாலும் உடனடியெல்லாம் அதுல இருந்து விடுபட முடியாது. அது தனி ருசி. அதுல ஏதோ கடந்தா அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் மெதுவா குருநாதர் சொன்னதை சரி செயல்படுத்தலாம், முருகப்பெருமான் சொன்னதை செயல்படுத்தலாம். அப்புறம் தான் டிவி வாங்கி வைங்க சொல்லிட்டு வரேன். அப்புறம் தான் பாக்குறேன் கொஞ்சோண்டு எந்த கேப் கிடைச்சாலும் சும்மா போயிட்டு இருந்தாலே மனம் தானா ஜபம் போயாம ஜபிச்சுக்கினே இருக்குது. ஓ இதான் அஜபாசம். புரியுதா உங்களுக்கு? ஜபம் ஜபம் புரியுதா? ஜபம் ஜபம் என்னன்னா நீ ஜபம் செய்யாமலேயே மனம் தானா ஜபம் செய்து கொண்டே இருக்க தானாகவே, முயற்சியே இல்லாம, உன் முயற்சி இல்லாமல். அதான் அஜபா சித்தி. அஜபா நடந்துனே இருக்குது தானாவே. இறைவன் அருளியது, குருநாதர் பயிற்சி கொடுத்து அந்த நிலைக்கு உயர்த்தியது. இதுகிட்டதான் நீங்க போனோம். ஆப்பம் சொல்ற யாகமோ எக்ஸாம் மந்திரம், என்னத்து மந்திரவாதி ஆக போறீங்களா நீங்களா? அப்படியே மந்திரவாதி எல்லாம் பக்கத்து வீட்டு குறணும் ஜி பூம்பா பச்சக்குன்னா அப்படியே பார்க்க புசக்குன்னு சேர்த்து போடுவான். இந்த மாதிரி நீங்க அவங்க அதை தான் அவன் சொல்றான். உங்க கூட பசங்க அவ்வளவுதான், உன் குடும்பமா அழிச்சிடும், முதல்ல சாபம் அப்படியே விடுறானுங்க. வெறி கேட்ட நிலையில இருக்கிறவங்க மேல சாபம் விட்டா அது பல மடங்கு திரும்பி அவனுக்கே வருன்ற அந்த அறிவு கூட இல்லை. அந்த அறிவு கெட்டு போய்விட்டது. அதனால் அவர்கள் அறிவு கெட்ட முண்டங்கள். தலை இருந்தும் இந்த அறிவு வேலை செய்யலாம் முண்டங்கள். நான் திட்டும் போது கரெக்டா தானே திட்டுவேன் இல்லையா? அதான் உண்மை. சரி, இந்த வேற என்ன முக்கியத்துவம் விஷயம்? அப்போ நடராபிஷேகத்துக்கு எடுத்து நான் அந்த வருத்தத்துல இருக்கும் போதுதான் முருகப்பெருமான் பேசி இப்படியே இருக்கக்கூடாது, நீ மேலுலகம் விரைவில் வந்துருவ. அருணகிரி இப்படிதான் நான் சொல்றதை கேட்காம தீவிர பக்தி மேலுலகம் செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் அவரு தான் சொன்னாரு, டிவிலாம் வச்சு உலக செய்தியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படிலாம் சொன்னாரு.
அது ஒருத்த கிண்டல் போடுறோம். முறுக்கு போடுறவனு இருக்கட்டும், 1/2 மணி நேரம் பேசும். அறிவிட்ட முண்டான், நீ யாருன்னே அவருக்கு தெரியாதுடா. வாழ்நாள் முழுவதும் நீ சர்ச்சு பெல்ல நான் அடித்து கொண்டிருந்தேன் சொன்னால் கூட, கடவுளின் ராஜ்யத்தின் நுழையும் போது கடவுள் உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாருன்னு இயேசுதாண்டா சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிட்டாரா இல்லையா? காஞ்சி பெரியவருக்க நீ வாழ்நாள் முழுதும் அப்படியாகும் எப்படியாகும் விசிறி அடிச்சுட்டு வர வாய்க்கா பார்த்தேன்னு உன்னை எனக்கு தெரியாது கூட. ஏன் அவ்வளவுதான் புஸ்கு. என்ன உங்களுடைய நிர்ணயம் இவன்களே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு அத்தாரிட்டேரியன்ஸா மாத்திக்கிறாங்க. இவனுங்களே அப்படியே ஒரு கவிழ்னா அப்படியே பெரிய வாய்க்கா அப்படியே இவங்க பார்த்து நிர்ணயம் பண்ணுவாங்க. இவர் வந்தா இல்ல அவர் அப்படி கிடையாதான். இவங்க பார்த்து முண்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்காமலே எப்படி அதை நிர்ணயம் பண்ணுவீங்க? ஒரு வாத்தியார் வேலைன்னா நீ அதை படிச்சிருக்கணும், நீ பாஸ் பண்ணிருக்கணும். அப்ப அந்த பரீட்சை பேப்பரை திருத்தி மார்க் தகுதி இருக்குது. உப்புக்காட்டுல இருந்துட்டு நேரா போய் அவனை போய் கூட என்ன அந்த மாதிரி தான் இவனுங்க. இறைநிலை என்ன அதை அடைந்த ஒரு நிலை என்ன பிராமண துவேஷம்னா பிராமணர் பிராமண தாண்ட உருவாக்குனாரு. என்ன எங்க இருந்து வந்தது பிராமண துவேஷம்? எப்படி வரும்? அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் பிராமணன்றதோடு நீ பிராமணன் செல்லம் கொஞ்சம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்னாரு. நான் அவர் சொல்றது கேட்பேனா இந்த பொய் பூசுக்குங்க சொல்றது கேட்பேனா? சரி, நீ அப்போ இதெல்லாம் நடக்கிறது. அப்போ அந்த வருஷம் ஆருத்ரா அபிஷேகம், ஆருத்ரா தரிசனம் வருகிறது. அது என்னைக்குன்னா நாளைக்குதான் ஜனவரி 26. இது டிசம்பர் 26. டிசம்பர் 25 இயேசு பிறந்த நாள் தான் என்ன தூக்கி நிறுத்துறாரு. டிசம்பர் 26 நடராத்திரி அபிஷேகம் வருகிறது. சரஸ்வதி தேவி நான் வருத்தத்துல இருந்து பார்த்து மேற்கு பக்கம் இந்த விண்ணில எழுந்து ஏனென்று கேட்பேன் நானேன்னு சொல்லிட்டு மாஞ்சிடுறாங்க. அப்பதான் எனக்கு என்னடா இது கடவுளுங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடுது. நான் வரைக்கும் அன்ன வரைக்கும் வருத்தப்படுறேன். நான் அது மாதிரிலாம் வேண்டிக்கலாம்ல. உனோட பண்றோம் அது மாதிரிலாம் இல்ல. அன்ன வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கினேன். சரி, குரு நம்ம எதுவுமே செஞ்சது இல்லை. அவர் கட்டின கோயிலுக்கு அவர் சொன்னாரு வெறுமனே கை வீசிட்டு வந்து போறேன்னு அந்த மனசுல டெலிபதியில சொல்லவே சரி செய்யலான்னு செஞ்சேன். அது போய் கேட்டுட்டேன். அப்பயே சொல்லிட்டான். அதே குரு மறைஞ்ச பிறகு சொல்ல நீங்க அப்பயே சொன்னீங்க சாமி உனக்கு கெடுத்துருவானுக்கு பிக்கப் ஆயிடும், ஆனா கூடகிறவனுக்கு கெடுத்துருவானு. அவருக்காவது ஒரு பாடமாவது இவனுக்கு கூடகிறவனுக்கு இவ்வளவு மோசமான. அப்போ எல்லாம் நடந்து ஏனென்று கேட்பேன் நானே. அப்ப மறுநாள் டிசம்பர் 26 மார்கழி ஆருத்ரா தரிசனத்துக்கு குருவை கார்ல ஏத்திக்கினேன் வராங்க. மெரினா பீச் ரோடு வழியதான் வருவாங்க. சென்னையில இருந்து வெளிச்சைக்கு வராங்க. கரெக்டா சுனாமி. அன்னை சரஸ்வதி எனக்கு சொன்னாங்கல்ல ஏனென்று கேட்பேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்தது நாளைக்கு தான், ஆங்கில தேதி பிரகாரம் டிசம்பர் 25 மறுநாள். இது ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. இந்த இதெல்லாம் செஞ்சு இந்த உரி விடுறது அந்த இது பண்றது அதெல்லாம் அவரு பண்ணிதான். அவர் கிறிஸ்டியனுக்கு தெரியாது. அவரு கடைசியில போய் முடிக்கும் போது ஏசப்பா இவரை சொஸ்தப்படுத்தினார். கிறிஸ்டியன் நீங்க ஆமா சாமி விட பாருங்க வச்சுக்கிறேங்க ஏசு. அப்புறம் பார்த்தா சந்தோஷப்பட்டு போனார். அப்புறம் அவர் ஒரு வாட்டி ஒன்று சொல்லுதான். அப்ப இந்த மாதிரி ஏசுவரன் தான் காமிச்சாரு. இந்த மாதிரி சுனாமியை கேட்டுதான் அவர் கரெக்டா சொல்றாரு. கிறிஸ்துமஸுக்கு அவருடைய கிளினிக்ல அவர் அம்மன் பொருளை கூட அவரும் வச்சிருப்பாராம். அவர் கிறிஸ்டினா இருந்தா கூட அவர் அம்மன் பொருள்லாம் வச்சிருப்பாங்க சொன்னாங்க இவங்க. அந்த இது சுனாமி வந்ததுன்னு சொன்னீங்களே அது கரெக்டா கிறிஸ்துமஸ் மறுநாள் தான் சாமி வந்ததுன்றாரு அவரு. ஞாபகம் வச்சு சொல்றாரு. இயேசு பிரானோட தொடர்பு அம்மை எழுதி அம்மை எனக்கு அதை காமிச்சிட்டாங்க. அவங்களுடைய சாபம் விண்ணில இருந்து இந்த கடல்ல 3 மலை இருக்குது, அதுல இறங்குற அந்த சாபம் இறங்குறது. அதுக்கப்புறம் தான் நான் இவங்களை டிவி எல்லாம் வச்சு கொடுங்க, நான் உலக செய்தின்னு எல்லாம் என்னை நார்மல் ஆகுறாங்க. அப்படி இவ்வளவு பெரியவங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு நல்ல பழகுது. பெரியவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழ முடியாதுன்னா பண்றதெல்லாம் இல்லை. சரின்ட்டு தான் அப்புறம் தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னேன். அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ கரெக்டா அந்த செய்தியில சுனாமி செய்தி வருது. அந்த டிவியில வாங்கி அவங்க ஒரு வாரம் கூட இருக்கு. அதை வாங்கி கொடுத்து சுனாமி செய்தி வருது. கரெக்டா எனக்கு சரஸ்வதி காமிச்சா அதே அந்த 3 மலை கடல் நடுவில் இருக்குது. அங்கிருந்து தான் இந்தோனேஷியா தீவுல சுனாமி உருவாகி இருக்கு. முன்னாடியே சரஸ்வதி அதை காமிச்சு நான் அதை ரொம்ப கிளைம் பண்ணல. ஏன்னா அது நெகட்டிவ் சமாச்சாரம், நிறைய பேருக்கு அழிவு.
ஆனா எவ்வளவு துல்லியமா இருந்தா 2 மணி நேரம் முன்னால் அங்க ஆரம்பிக்குது அந்த சுனாமி. சரியா குருநாதர் பீச்ல கிராஸ் பண்ணும்போது 2 மணி நேரம் அந்த கடல்ல வந்து கரெக்டா சுனாமி அழைச்சி நிறுத்தி திருப்பாங்க. குருநாதர் திருப்பாங்க, திருப்பி போயிட்டாங்க அபிஷேகம் வந்தவங்க. எவ்வளவு பெரிய விளையாட்டு இது! பாப்பானுங்கெல்லாம் நடுங்குவானாவா இல்லையா? என்னடா இவ்வளவு பெரிய கெடுதி செஞ்சிருக்கிறோம். அன்னைக்கு கோவப்பட்டு அவனுக்காக ஏன்னு கேக்குறான். வாய திறக்கலாமா இவனுங்க? எவ்வளவு தூரம் கெட்டு போயிருந்தா இவரு காக்கா சொன்னான்னு வந்தான். யாருக்கிட்ட ரீல்ஸ் இருக்கிறேன் இவ்வளவு நான் முடிச்சிட்டேன் சார் கதைய. அதுக்கப்புறம் தான் நான் அந்த முடிவு வந்தேன். டே பாப்பானுங்களை திருத்தவே முடியாது. அந்த திருத்த போற தப்ப நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த அளவுக்கு வந்தோம் இப்படிங்கிறானுங்கன்னா இவனுக்கு அப்படி கரெக்ட் புடிச்ச புடி அப்படியேங்கிறானுங்க. இவங்க 1 நாள் 2 நாள்ல 2000 வருஷம் 3000 வருஷங்கிறாங்க. இவங்களை திருத்த முடியாது. அப்புறம் தான் அந்த மடையும் அயரார்க்கிய சொன்னேன். தெரியுதா? பாப்பனை திருத்த போனீன்னா நீ மடையன் ஆயிடுவ. தெரியுதா? திருத்தணும் நீ அண்ணன் வந்தாலே நீ மடையன் ஆயிடுவ. திருத்த இறங்கிட்டீன்னா நீ தான் மாங்கா மடையான். யானோ ஒரு பிராமணன் நீ சொல்றது கேட்ட, ஆமா நீ சொல்ற மாதிரிதான் இருக்கு, நான் திருத்திக்கிறேன் நான் சொன்னேன், அதை நீ நம்பிட்டினா நீ தான் அடி மடையன் மடையன் ஆயரா இருக்கின்னே வச்சிருக்கணும் ஒரு ஷார்ட் வீடியோ. அப்புறம் தான் அமெரிக்கா மடையங்கிட்ட போற இந்த அம்மா வந்து பொறுப்பு எல்லாம் நேரம் இது பண்ணணும் வந்து இது பண்ண சமப்படுத்த போற நான் பாப்பா அதை நம்பி ஓட்டு போட்டான் பாரு. அதுக்கு இது பாப்பார புத்தி தெரியாம. ஏன்னா அமெரிக்காலாம் போயிட்டு அதெல்லாம் அப்படி வேற வேறையா மாறி அவன் தாண்டா அமெரிக்கா மடையான். மடையாயிரக்கே பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதான் பல முறை நான்லாம் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். இவ்வளவு தூரம் கடவுள் ஆற்றல பெற்ற அருண்கிற பெற்ற நான் போய் சும்மனாங்காட்டி ஏதாவது அடிச்சு எடுத்து போறேன் இல்லவே இல்லை. தெரிஞ்சுதான் சொல்றேன். அதனாலதான் இன்னும் குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. இன்னும் பிரம்மேந்திரன் ஆசீர்வாதம் பண்ணின்னே இருக்கிறார். இதெல்லாம் நடந்த பார்த்து சந்தோஷப்படுறாரு. நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அணுகிறேன் ஒன்றை இப்படியே வாங்க அவங்க என்ன பண்ணின்னு போறாங்க அந்த கோயில் இதெல்லாம் பாத்துக்கணும்னாரு. நீங்க வந்து அப்பா உங்களை அப்படியே விடுங்க, அவங்க எதோ பண்ணின்னு போறாங்க. ஆனா இப்ப நினைச்சாலும் என்னால உங்களை அங்க உட்கார வைக்க முடியும். ஆனா வானம் இது நல்லா இருக்குது, இப்படியே வாங்க நான் அணுகிறேன் பண்றேன். அவர் நிறைய ஆசீர்வாதம் பண்றார். அவரு சொன்ன ஆசீர்வாதம் தான் இனிமேல் நடக்க போறது. சொன்னார், நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன் சொன்னார் என்கிட்ட. இங்க நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன். மக்கள் கூட்டம் குவியுது ஆசிரமத்துல. குரு சொல்லிக்கிறார். இப்ப மக்கள் கூட்டம் குவியுது. இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்லையா? ஏன்னா முடிஞ்ச உடனே யார் வேணா சொல்லலாம். அப்பயே சொன்னார் சாமி என்ன. ஆனா முடியறதுக்கு முன்னாடி சொன்ன நடக்கதை இப்ப ஹைவேஸ் போதே அதை சொன்னேன். அவ்வளோ பெரிய ஏர்வே மாதிரி அவ்வளோ செம்ம ரோடு ஒண்ணு போகுதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாலேயே. இன்னைக்கு போது அதை கேட்டு எல்லாரும் சொல்றாங்க, சாமி சொன்ன மாதிரி போது போன மாதிரி போகுது. நான் யார்கிட்ட சொன்னேனே மறந்துட்டேன். எதிர்பார்க்காதவங்களும் சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி. அப்ப நீங்களும் இருந்தீங்களா? இன்னைக்குன்னா நான் இருந்தேன் சாமி. நீங்க இவ்வளவுதான். அதேதான் இதையும் ஞாபகம் வச்சுங்க. குருநாதர் சொன்னார், நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன். எதிர்கால ஞானி இல்லையா? நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன். மக்கள் கூட்டம் குவியுது. அது ஒரு ஜோக் அடிச்சாரு சாமி மறைஞ்ச பிறகு. அவர் நல்லா பேசுவாரு. மறைஞ்ச பிறகு ஒரு நம்ம அன்பர் ஒருத்தர் வருவாரு, மோகன சார்ன்னு சொல்லிட்டு, இபி ரிட்டையர்டு இன்ஜினியர். ரொம்ப பற்றாளர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி கல்யாணத்து அன்னைக்கே கூட அவரு தான் ஆடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ண. கல்யாணத்து அன்னைக்கு கூட அங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, மோகனத்துக்கு நீ கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு யார் வந்து சாமி ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவரு பேசணும்னா அவங்க ஃப்ரெண்ட் முன்னால இருந்து குரல் வந்து, சார் வந்துட்டேன் சார். அப்புறம் தான் சார் இதான் சார் முதல்ல. அவ்வளவு பெரிய பக்தர். கல்யாணத்து அன்னைக்கு இப்படி வர்றது அவரு. அவரு அப்புறம் சாமி மறைஞ்ச கையோட யார் யாரெல்லாம் அவங்க வெளியேற்றன்னு கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்களே அவங்களெல்லாம் வெளியேற்றிடுவாங்க. அதனால அவரையும் அதே மாதிரியே ஹக் பண்ணி வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் அவரு இங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சமீபமா ஒரு 6 மாசம் கூட இருக்காது, அப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தோட எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்க துணைவியார் எல்லாரும் வந்திருந்தாங்க. உடம்பு கொஞ்சம் தெரியல. அவரு சொன்னாரு, பெரிய மகான் என்ன, அவருக்கு வந்து சமாதி இருக்குது. இந்த அளவுக்கு அவருக்கு இன்வால்வ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரூம் திறந்து காட்ட சொன்னீங்கன்னா திறந்து காட்டும். ஃபுல்லா அந்த கேசட்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் டிஜிட்டலா ஆக்குறேன். முன்னாடியே கேட்டுட்டேன். அவர் இப்பதான் தான் கொடுத்தாரு. முன்னாடியே கொடுக்காத போயிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாரு.
முன்னாடி கொடுத்துருக்கணும். நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அன்பர்கள் ஒரு 3 பேர் டேப் ரெக்கார்டில் எல்லாமே டிஜிட்டலாக ஏற்றுக்கிறேன். அது மேக்னெட் டெஸ்ட் படித்து அந்த டேப் பழைய இது கொஞ்சம் சிக்கலெல்லாம் பண்ணு, அது தனி. அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ தூரம் இன்வால்வ்டு அவர், இவ்வளோ தூரம் பக்தர் அவர் அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய மகான், நம்ம இவ்வளோ தூரம் பணி செஞ்சுட்டு இருக்கோம், அவரு சமாதி அங்கே இருக்குது, அந்த சமாதிக்கு போகணும்ட்டு ஒரு எண்ணம் கூட வரமாட்டேன்னு சார். இவ்வளவு பெரிய மகன் பிரிஞ்சிட்டோன்னு அவர் போய் சமாதியை பார்க்கணும். அது சமாதி ஆண்ட ஊர் கமா நின்று கொஞ்சம் மனசார அழுதுட்டு ஏதோ வருவாங்க. அந்த பக்தர்லாம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், அந்த எண்ணம் கூட வரமான்னு. சாமி ஒரு ஜோக் வச்சு, சாமி என்னோட தொடர்புல இருக்கிறாருல்ல, அது கேட்டு நிறுத்திக்கிறாரு போது. நான் எப்ப கேட்கிறாரு எனக்கு தெரியல, டக்குன்னு அவர் சொன்ன உடனேதான் ஓ சாமி கேட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு நான் ஏங்க போறது இல்ல, எப்படி இல்ல, நானே அங்க போறது சொல்றாரு, நானே போறது இல்லை. அதான் பிரம்மேந்திரர். அவங்க கிட்ட அந்த கள்ளங்கப்படம் அந்த இது நோவ சமாதிய நம்மளே போல் நோப்படே அதை எப்படி நோவில சொல்றேன் தெளிவா சொல்லி நானே எனக்கு அவ்வளவு சிரிச்சு சாமி கட்டு. அப்பவே அவருக்கு சொல்லல, அடுத்த முறை வரும்போது சொன்னேன், நீங்க சொன்னது சாமி சொன்ன, நான் எங்க போறேன். உண்மைதான், மகான்கள் தான். அதனால இன்னும் கூட நிறைய பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த சுனாமி வந்ததும் அதுவும் இன்றைய தினம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இயேசுபிரான் ஆசீர்வாதத்தால. அந்த கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் தான் அந்த அன்னை ஆருத்ரா வரவும், அந்த வந்து அம்மை கேட்டதை போல என்று கேட்பேன் நானே சொல்லிட்டு கேட்குது. இவ்வளவும் இருக்கிறது. இதுல வந்து புது பாடம் பாப்பார விமர்சனத்தை பொருட்படுத்தாம போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவதையே நக்கல் அடிக்கிறவன், இதையே அப்படியே தன் நிலை என்ன, இவர் நிலை என்ன, இங்க இதுலப்பா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தா அதனுடைய விளைவு என்ன, எதுவுமே இல்லாத அறிவு கெட்ட முண்டம் பார்ப்போம். என் அறிவு கெட்டு போய் கிருப்பன அறிவு தலை இருந்தும் வேலை செய்யாதுன்னா அது முண்டம். ஆனா அதனுடைய கமெண்ட்ல நான் பாக்குறேன், நான் உங்களை மாதிரிலாம் போட்டோம் அப்படி திட்டமும் இல்லை, அர்த்தத்தோட உண்மைய சொல்றேன். அது திட்டுறதா தான் இருக்கும், வேற வழி கிடையாது. நீங்களும் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் இந்த மாதிரி கெட்டுப்போன அறிவை வச்சு அவனுக்கு கொடுக்குற விமர்சனத்துக்கெல்லாம் கூட சேர்ந்து ஆடின்னு அப்படிதான் ஆனானுங்க. யூத சமயத்தை சேர்ந்தவங்க இயேசு சொல்லியும் கேட்கல, நீங்களாம் ஆதி யூதர்கள்ப்பா, இவனுங்க வெளில இருந்து வந்தவனுங்க, அவன் கூட சேர்ந்தாரு கேட்கவே இல்லை. ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்குது. ஏன்னா இயேசுபிரான் சொல்றாரு, அவன் கூட சேர்ந்தன்னு கம்பும் கழி எடுத்து வந்து இவர் இயேசுவை பிடிக்கிறதுக்கு வரானுங்க. இது இவன்களே சொல்ற, நேற்று வரை என் முன்னால் அமர்ந்து பாடம் கேட்டீர்கள், இன்னைக்கு வந்து திருடனை பிடிக்கிற மாதிரி கம்புகள்ல எடுத்துன்னு வரீங்களப்பான்றார் இயேசுபிரான். இது இருக்கிறது பைபிள்ல. ரொம்ப வருத்தமா இருப்பாடுறா, நான் ஜனங்களை சொல்றேன். அப்ப அதுக்கான தண்டனை உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஹிட்லர், நாஜி படம் அழி ஒழிவு அவரே மன்னிச்சாலும் உடல. அப்புறம் 1500 வருடங்களுக்கு அப்புறம் அது வேலை செய்யுது. அதேதான் இங்கும் நம்மள மத அழிதது இவங்க பேச்சு கேட்டுக்கின்னு அப்புறம் எல்லாம் கொடுமைப்படுத்த போய் புத்த மதம் அழிஞ்சது இவங்க பேச்சு கேட்டு. இந்து சமயம் அழியக்கூடாது, எந்த சமயமும் அழியக்கூடாது என்பதான் என்னுடைய எண்ணம். அதனுடைய ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுவான சரியான உண்மையா இருக்கிறது. அப்போ வந்து குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த உபதேசம், நீ நான் கடவுள், நீ கடவுளை தேடும் சீடன், நான் கடவுளை தெரிந்த குரு. நம்ம 2 பேரும் நடுவில் பிசினஸ். கடவுள் உனக்கு தேவையான பொருள் என்னிடம் இருக்கிறது, இந்த மூடில்ல மட்டும் நில்லுன்னாரு. நீ நான் கடவுள், அப்படிதான் என்ன தேத்தினாரு. அதே போலதான் நீங்களும் இருக்க வேண்டும். தெரியுதா? உண்மை அதுதான் கடவுள், அது பொதுவானது, அது அன்பு, கருணை, இரக்கம் எல்லாம். அதுக்கு பிறகு வருவதுதான் வைப்ரேஷன் டிஃபரன்சஸ், அது எல்லாம் அது தனி. அது ரியலைஸ்டு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் வேண்டிய ஒரு விஷயம். வைப்ரேஷன் ஒத்துக்கலான்ற இல்லையா, அந்த ஒத்துக்க மாட்டேன் எல்லாம், அது தனி, அது விஷயம். ஆனா உங்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், சமயவாதங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. பிராமணம் ஏற்படுத்துகின்ற அந்த அமைப்புகள்ல போய் உங்க பசங்களை எல்லாம் சேர்த்து அவன் செய்யற பாவத்துக்கு துணை போறதுதான் இந்து மதம் காப்பாற்ற முடியும்னா கிடையாது. தெரியுதா? இது இப்ப இந்த அளவு நிரூபணமா சொல்றேனே நானு. அண்ணாமலையார்
இருப்பது உண்மை தரிசனம் தான் உண்ணாமலை தான் வழிகாட்டு இன்று வரை வழிகாட்டு கொண்டு எல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி சொன்னு அது இந்து சமயத்தை காப்பாத்துமா? நீங்களாம் அண்ணாமலையார் கோயிலுக்கு போனா அம்மானுங்க ஏன் இருக்கிறாங்க அவங்க சாமிக்கு இவ்வளவு தூரம் அப்படி போ அது காப்பாத்துமா? சாஸ்திரம் சாஸ்திரம் அல்ல பிராமண விட்டு வச்ச மூத்தரான்றேன் நான் ஜாதி பிரிச்சு அதெல்லாம் வச்சு அதுவா காப்பாத்தான். வெளிப்படையான உண்மை என்னன்னா பிராமணர்களை இந்து கோயில்களின் கருவறையிலிருந்து வெளியாற்றினால் மாத்திரமே இந்து சமயத்தை காப்பாற்ற முடியும். கிறிஸ்டியன்ல கிறிஸ்டியன் நுழையிறாங்க. கிறிஸ்துவர்களே பிராமணர்களை நீங்கள் கிறிஸ்துவ சமயத்தில் நுழையக்கூடாது என்று தடை செய்தால் மாத்திரமே அந்த கிறிஸ்டியானிட்டியா உங்களால காப்பாத்திக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே சமணம் பௌத்தம் ஆதி யூதம் எல்லாம் அழிஞ்சது போலதான் இவைகளும் அழிவுகளை சந்திக்கும். இந்த எச்சரிக்கை யாருமே கூட நான் மட்டும்தான் கொடுக்குறேன் உலகத்தவருக்கு. ஏன்னா அதான் உண்மை. இயல்பிலேயே இவர்கள் தீய குணம் கொண்டவர்கள். அவங்களுக்கே தெரியாது. நம்மள நல்லவன் ஒஸ்தின்னு நினைக்க வச்சுட்டா அவன் நல்லவன் ஒஸ்தியா ஆயிடுவான். இவங்க சைக்காலஜியில் கேம் ஆடி பாக்குறானுங்க. எல்லாமே தோத்து போச்சு. ஏன் காஞ்சி பெரியவரு தோத்து போயிட்டாரு. மீதி எல்லாமே காஞ்சி போனவரு காஞ்சி போகாதவரு போகாதீங்க. அவ்வளவுதான். சாதாரண நல்லவனா இரு. கடவுள் தெரியுதா இல்லையோ. பிராமணம் கூட சேர்ந்து கை கூலிக்கினீங்கன்னா எல்லா புண்ணியமும் அதுல வழிந்து கொண்டு போய்விடும். ஈஸ்வரனுடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கே நீங்கள் கணைந்து கொண்டீர்கள். இன்றும் தொடரும். இன்னும் நிறைய சொன்ன ஈஸ்வரன் தான் சந்தித்து வர 10 வருஷம் கழிச்சு தான் பைபிள் வைக்க ஆரம்பிக்கன்னா வெயிட்டிங் நேரம் அப்பதான் புரிஞ்சு நம்ம எடுத்து சொல்லணும்னு சொல்றாருன்னா அப்புறம் கடகடன்னு ஒரு ஈஸ்வரனுடைய இது வச்சு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். இன்று வரை உங்களுடைய ஆதரவோடு தான் வேலை செய்ய முடிகிறது. ஈஸ்வரனுடைய பிறந்த நாளான இன்று அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் லைவ் கேட்டுக்கொண்டிருக்கிற